நிறைய பேருக்கு இதயத்துல நெகட்டிவ் வாய்ஸஸ் நிறைய இருக்கு. அது இன்னைக்கு ஆஃப் ஆக போகுது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அதை அணைக்க போகுது. ஆபேல் ரத்தம் என்ன பேசுச்சு? ஆபேல் ரத்தம் என்ன பேசுச்சுன்னா, ஆபேல் ரத்தம் என்ன சொல்லி என்னை கொன்னுட்டாங்கன்னு சொல்லி தனக்கு நடந்த அநீதியை அது பேசுது. ஆபேல் அநியாயமா கொண்டுட்டாங்க, அவங்க அண்ணனே காயினே கொண்டுட்டான், சோ கொலை செய்து விட்டான். ஆபேல் ரத்தம் என்ன பண்ணுது? என்னை நோக்கி கூப்பிடுதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. ரத்தம் கூப்பிடுது பையனை பார்த்துட்டு. என்ன கூப்பிடுச்சு? ஆபேல் ரத்தம் வந்து என்னை கொண்டுட்டாங்கன்னு சொல்லுது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன பேசுது? மேன்மையானவர்களை பேசுனா என்ன பேசுதுன்னா, அநீதி இழைக்கப்பட்ட இடங்களிலே, அநீதி அநியாயம் நடந்த இடங்களிலே இந்த ரத்தம் வந்து ஜெயத்தை பேசுகிறது. இந்த ரத்தம் ஆபேல் மாதிரி விக்டிம் மூடு பேசல, இந்த ரத்தம் வந்து விக்டரி பேசுது. ஆபேல் மாதிரி ஐயோ என்னை கொண்டாங்க சொல்லல. இந்த ரத்தம் என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் ஆபேல் போல ஒரு வேளை சில அனுபவங்களுக்குள்ள போயிருந்தாங்க, அநியாயமா உங்களுக்கு சில காரியங்கள் நடந்து ஏமாற்றப்பட்டு நீங்கள் தோல்வி அடைந்து அப்படி இருந்தா, அந்த இடங்களிலே தேவனுடைய நியாயத்தை பேசுகிறது. நமக்காக கர்த்தர் பழி வாங்குகிறவர் என்பதை பேசுகிறது. சோ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நன்மையானது பேசுனா என்ன அர்த்தத்துல பேசுதுன்னா, நீ விக்டிம் கிடையாது, நீ ஆபேல் இல்ல, நீ கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு கீழே வந்திருக்கிற. நீ ஆபேல் கிடையாதுப்பா, கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு கீழே நீ வந்திருக்க. அதனால உனக்காக பழி வாங்கப்படும், உனக்கு நியாயம் செய்யப்படும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட். கர்த்தாவே, இந்த நாளிலும் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள தேவன், உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தாவே, இந்த நாளிலும் உடைய வார்த்தையை கொண்டு எங்களோட நீர் பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, வந்திருக்கிறவர்கள், இனி பார்க்கிறவர்கள், இவர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். இவர்களுடைய பிரஸிங் நீட்ஸ், இவர்களுடைய ஆண்டவரே இமிடியட் நீட்ஸ், உடனே தேவைப்படுகிற காரியங்கள், இல்லைன்னா ரொம்ப அழுத்துகிற அவசியமாய் தேவைப்படுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் பற்றி நீர் அறிந்திருக்கிறீர். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். கர்த்தாவே, நீர் இந்த வார்த்தையிலிருந்து இவர்களுக்கு தேவையான மன்னாவை நீர் எடுத்து தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவருடைய முழு ஆளுகைக்கு எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவர் தாமே இந்த வார்த்தைகளை சரியாய் இவர்களுடைய இருதயத்தில் போய் சேரும்படி உதவி செய்வீராக. இந்த கருத்தை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும், எங்களோட பேசும், தெளிவு உண்டாக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். போன செஷன்ல இருந்து நம்ம வந்து போன மீட்டிங்ல இருந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பற்றின ஒரு தொடர் போதனை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். போன வாரம் தான் அதோடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங் இருந்தது. ஸோ இதுக்கு முன்னாடி அதான் நான் சொன்ன மாதிரி புதுசாக வந்தவங்க, இல்லைன்னா அவ்வளோ தெரியாதவங்க, அவங்களுக்காக சில இது சொல்றேன். அது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஒரு எனக்குரிய இப்ப ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்பாக எனக்கு வந்து இந்த தீர்க்க தரிசன ஊழியத்துல நான் அதிகமா ஈடுபட ஆரம்பிச்சேன். ஆண்டவர் எனக்கு தீர்க்க தரிசன செயல்பாடுகளை என்னுடைய ஊழியத்துல அதை வெளிப்படுத்த ஆரம்பித்தார். ஸோ அதனால தீர்க்க தரிசன ஊழியத்துல நான் நல்லா நிறைய சாட்சிகள், கர்த்தருடைய கிரியைகள் இதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆனா எனக்குள்ளாக வந்து சில நேரங்கள்ல சில தீர்க்க தரிசனங்கள்ல வந்து நிறைவேறுதல்கள்ல நடக்காம இருக்குது, இல்ல தாமதமாகுது. இந்த மாதிரி நேரங்கள்ல ஜனங்கள் நிறைய கேள்விகள் கேட்கும்போது ஒரே மாதிரிதான் சொல்றோம். ஒருத்தருக்கு ஒர்க் ஆகுது, இன்னொருத்தருக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஒரு சில நேரங்கள் ஒர்க் ஆகுது, ஒரு சில நேரம் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அது எப்படி அப்படி இருக்கலாம்? ஏன்னா நம்ம ஒன்றும் செய்யறது இல்லை, கர்த்தர் தான் செய்யறாரு. ஸோ எப்படி இது நடக்குது அப்படின்றதுல இருந்து எனக்கு நிறைய கேள்விகள் அந்த டைம்ல இருந்து நான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஏன் இது இருக்குது. அது தவிர என்னோட வாழ்க்கையிலே பாத்தீங்கன்னா அதே கொஸ்டின் எனக்கு இருந்தது. ஏன்னா எனக்கும் மற்றவங்க சில பெரிய தீர்க்கதரிசிகள் சொல்லும் போது சிலது நல்லா நடக்குது, சிலது நடக்கிறது இல்லை, அது தாமதமாகுது. நடக்கிறதுலன்னு சொல்றோம், தாமதமாகுது, என்னன்னு தெரியல. ஸோ இப்படி கேள்விகள், அநேக கேள்விகள் இருந்தது. அதோட பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல தேவனுடைய வல்லமையை வந்து இன்னும் அனுபவிக்க முடியாமல் நல்ல ஒரு தடை இருக்கிறத உணர முடிஞ்சுட்டே இருந்தது. இந்த மாதிரி சில காரியங்களை நான் பார்க்க ஆரம்பித்தேன். அப்ப ஏன் இப்படி நடக்கிறது என்று நானும் ரொம்ப நிறையவே ரிசர்ச் பண்ணேன், நிறைய பேர்கிட்ட கேட்டேன், நிறைய ஆராய்ச்சி தான் செய்து கொண்டிருந்தேன். ஆனால் என்னால் அதுக்கு சரியான பதில்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒருத்தர் ஒன்று சொன்னாங்க, அவங்க சொன்னதெல்லாம் செஞ்சு பார்த்து எனக்கு ஒரு திருப்தி இல்லை. அவங்க சொல்ற பதிலே எனக்கு திருப்தி வரல. இருந்தாலும் சொல்றாங்கன்னு செஞ்சு பார்க்கும் போதும் அதுல ஒரு மாற்றம் எதுவும் வரல.
அப்படி மிகவும் கேள்வியான கேள்விகளோடு ரொம்ப நாட்கள் நான் இருந்துட்டு இருந்தேன். அப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் வந்து ஒரு அரௌண்ட் 2019 அந்த டைம்ல பாத்தீங்கன்னா, ஆண்டவருடைய நடத்துதற்படி நாங்க இப்ப இன்னொரு சர்ச்ல வந்து நான் வந்து அசிஸ்டன்ட் பாஸ்டரா இருந்தேன் அப்போ. ஆனால் ஆண்டவர் வந்து எனக்கும் என் ஒய்ஃப் 2 பேருக்கும் பேசி ஏஎஃப்டிக்கு சென்னையில தான் இருந்தோம். ஸோ ஏஎஃப்டிக்கு போகும்படி ரொம்ப ஸ்ட்ராங்கா லீட் பண்ணார். ஸோ அந்த லீடிங்கை கேட்டுட்டு நாங்க ஆண்டவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா லீட் பண்ணாலும் அது தவிர்க்க முடியாத லீடிங்கா இருந்தது. அதனால நானும் வந்து ஈவினிங் சர்வீஸ் நான் இருந்த சர்ச்சில் காலையில் தான் சர்வீஸ், ஈவினிங் ஒன்றும் கிடையாது. ஸோ நான் ஃப்ரீயாக தான் இருந்தேன். ஸோ அதனால நாங்கள் ஈவினிங் அங்கே போகலான்னு சொல்லி ஈவினிங் சர்வீஸ் போக ஆரம்பிச்சோம். அதில் நிறைய காரியங்கள் போனோம். நாள்ல இருந்தே நிறைய புதிய காரியங்களை ஆண்டவர் எனக்கு வந்து பேச ஆரம்பித்தார். இதுல என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னா, அதே செய்தியை கேட்டு அங்கேயே இருக்கவங்க என்கிட்ட வந்து பேசும்போது அவங்க வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி புரியல, எனக்கு மட்டும் அது புரிஞ்சுது நிறைய வித்தியாசமா. அவங்களே ஆச்சரியப்படுவாங்க, இப்படி இல்லாம உங்களுக்கு புரியுது. ஆமா, எனக்கு அப்படிதான் புரிஞ்சுச்சுன்னு. ஸோ எனக்கு ரொம்ப மிகவும் பிரயோஜனமா இருந்தது. நான் ஆண்டவர் ரொம்ப தெளிவா நடத்தி நாங்க போயிருந்தோம். அப்போ வந்து அவர் பல மெசேஜஸ், அதாவது எபிரேயர் 11ல இருந்து அங்க செய்திகள் போயிட்டு இருந்தது அந்த டைம்ல. அதுல ஒரு குறிப்பிட்ட நாள்ல வந்து மோசே பற்றி, அந்த மோசையை பத்தின மோசே விசுவாசம்னு ஒரு சீரிஸ் வந்தது. அதுல ரத்தம் பூசுதல் ஆகிய நியமத்தை ஆசரித்தான். விசுவாசனாலே மோசே ரத்தம் பூசுதல் ஆகிய நியமத்தை ஆசரித்தான் அப்படின்ற அந்த குறிப்பிட்ட சப்ஜெக்ட் வந்தது ஒரு நாள். அந்த வசனத்தை வச்சு செய்தி, அந்த செய்தி பேசி ஆல்மோஸ்ட் முடிக்கிற நேரத்துல தான் நினைக்கிறேன், கடைசியில ஒரு பாடல் பாடப்பட்டது. இந்த ஆர் யூ வாஷ்ட் இந்த பிளட், அது அது வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல. அந்த பாடல் பாடுற நேரமும் சரி, அந்த கடைசி ஜெபம், அதுக்கு முன்னாடி கொஞ்சம் செய்தியின் எண்டு, அந்த நேரத்துல எனக்கு வந்து இந்த ரத்தத்தை பற்றின அந்த பேசின ஒவ்வொரு வார்த்தையுமே பயங்கர ஸ்ட்ராங்கா வந்து ஹிட் ஆச்சு. அதுக்கு முன்னாடி இயேசுவின் ரத்தத்தை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நான் படிச்சிருக்கேன். ஆனா அன்னைக்கு ஒரு ஒரு வேவ் மாதிரி வந்து எனக்கு வேர்டு வந்து ஒரு வார்த்தை வந்து ஒரு சம்மட்டையை போல வந்து அடிச்சது போல இருந்தது. ரத்தத்தை பற்றின வார்த்தைகள், குறிப்பா அந்த ரத்தம் பூசுதல் ஆகிய நியமம் அப்படின்னு சொன்னது, அந்த பாடல், அது என்னமோ பண்ணுச்சு. அது என்ன பண்ணுச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா இட் வாஸ் அ பவர்ஃபுல் இம்பாக்ட். மிக வல்லமையுள்ள ஒரு இம்பாக்டா இருந்தது. தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் இம்பாக்ட் ஆஃப் த பிளட் இன் மை லைஃப். என் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அதாவது நான் வந்து பெந்தைகோஸ்தே பேக்ரவுண்ட். ஸோ அந்நிய பாஷையில பேசுறது, அதனால என்ன நன்மைகள் இருக்கு எனக்கு நிறைய தெரியும், அனுபவிச்சிருக்கிறேன், அதை பத்தி நல்லா தெரியும். அதுக்கப்புறம் நான் முன்னாடி இருந்த சபையில நிறைய புதிய அனுபவங்கள்லாம் அங்க நடந்தது, அதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன். லாஃப்டர் சொல்லுவாங்கல்ல அது, அப்புறம் வந்து கீழே விழுறது பிரசன்ஸ் ஆஃப் காட்ல, அப்புறம் சோக்கிங் வர்ஷிப், இந்த மாதிரி பல காரியங்கள் எல்லாத்துலயும் சில நன்மைகள் இருக்கு, நான் அதெல்லாம் அனுபவிச்சிருக்கேன். ஆனா இயேசுவின் ரத்தத்தை வைத்து அதை வந்து நான் வந்து எப்படி கரெக்டா சொல்லணும், அது ஒரு செரிமோனியலா நான் பார்த்துருக்கேன் ரொம்ப நாளா. செரிமோனியல்னா என்னது? அது வந்து ஒரு ஒரு முக்கியமானது. அதை யாரும் குறைச்சு மதிப்பிடல. முக்கியமானது. அது நம்முடைய பாவங்களை நீக்குகிறதா இருக்கிறது. அது தேவன் நம்ம மேல் வைத்த அன்பை காட்டுகிறது. ஸோ இப்படி ஒரு சில காரியங்கள் எனக்கு தெரியும். கம்யூனியன் எடுப்போம். கம்யூனியன்ல கூட நமக்கு ஏசு 53 கூட அதெல்லாம் படிச்சிருக்கேன் நானு. நம்முடைய மீறுதலுக்காக இயேசு காயப்பட்டார், அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டார், சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை மேல் வந்தது. ஸோ இதெல்லாம் எனக்கு தெரியும், நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அன்னைக்கு அந்த ரத்தத்தை பற்றி பேசும்போது, the blood as an entity, இயேசுடைய மரணம் கூட இல்லை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அந்த ரத்தத்தை பற்றி அங்க பேசும்போது, அந்த ரத்தம் பூசலாகி நியமம் அப்படின்னு போது, அது பயங்கரமா ஒரு தாக்கத்தை எனக்கு ஏற்படுத்தியது. அது என்னன்னு எனக்கு தெரியாது. இது வந்து 19 ஐ திங்க் 19 20 19 நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுல இருந்து ஏதோ ஒண்ணு ஒரு ஆரம்பம், அன்னைக்குதான் ஒரு ஆரம்பம் நடந்ததுன்னு சொல்லணும். கிறிஸ்துவின் ரத்தத்தை பற்றின அந்த வெளிப்பாட்டின் ஆரம்பம் அன்னைக்கு. அதுக்கப்புறம் எனக்கு ஒன்றும் பெருசா தெரியல. அதுக்கப்புறம் மெயின் இது வந்து இதை டெஸ்ட் பண்ணி நிறைய விட சொல்லியிருக்கேன், பட் இருந்தாலும் திரும்ப சொல்லலாம். 2020 வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலி சிஸ்டர் கூட சம்டைம்ஸ் கால் வருவாங்க, இப்போ கூட வருவாங்க சில நேரம். ஸோ அந்த அவங்களுக்கு வந்து 2 குழந்தைங்க வந்து ரொம்ப ப்ரீ டேர்ம்ல பிறந்துட்டாங்க. ஸோ அவங்களுடைய சர்வைவலே ரொம்ப கொஸ்டின் இருந்துச்சு. டாக்டர்ஸ் வந்து நிறைய நிறைய நெகட்டிவா பேசியிருந்தாங்க டாக்டர்ஸ். ரொம்பவே ஃப்ரீடம் அரௌண்ட் 6 மந்த்ஸ் கூட முடியல, அதுக்குள்ளேயே ஒரு அவங்களுக்கு ஹெல்த் கண்டிஷன்ஸ்னால அவங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி ப்ரொசீஜர் மாதிரி பண்ண வேண்டியதாயிருச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமான ஒரு நெகட்டிவ் சுச்சுவேஷன்ல அந்த ஃபேமிலி எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும். அப்போ சென்னையில் இருக்கும்போது ரொம்ப அடிக்கடி அவங்க வீட்டுக்குலாம் போய் நான் ப்ரே பண்ணுவேன். ஸோ அதனால அவங்க நல்லா தெரிஞ்சவங்க வந்து அவங்க ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க, நீங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு ஒரு தூரம் வரைக்கும் அலவுடு ஃபேமிலி மெம்பர்ஸுக்கலாம், அதுக்கப்புறம் அது ரொம்ப ரொம்ப கிளீனா இருக்கும், அங்க இது பண்ணி வச்சிருப்பாங்க, அந்த ஏரியாக்குள்ள யாரையும் விட மாட்டாங்க, ஏன்னா அது ரொம்ப கிளீனா இருக்கணும். ஏன்னா ஏதாவது சின்ன டஸ்ட், ஏதாவது கிருமிகள் போனா கூட ஆபத்து அந்த குழந்தைங்களுக்கு. அதனால வந்து ஒரு தூரத்துக்கு விட மாட்டாங்க. கிளாஸ் பார்ட்டிஷன் இருக்கும், அதுக்கு வெளியே இருந்து பார்க்கலாம், அவ்வளவுதான். எனக்கு வந்து அவங்க சொல்லி காட்டினாங்க. இந்த 2 குழந்தைங்க, அங்க ஒரு 6 குழந்தைங்க இருந்தது மொத்தம் அந்த டைம்ல, சென்னையில ஒரு ஹாஸ்பிட்டல்ல. ஸோ அதுல 2 குழந்தைங்க, அவங்க ட்வின்ஸ் 2.
இந்த பிள்ளைங்க. ஸோ அவங்கள மட்டும் எனக்கு காட்டிட்டு இவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் ஒரு 4 தடவை போய் ஜெபம் பண்ணியிருக்கேன். அது ஜெபம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அது உண்மையிலே ஒரு பயங்கரமான ஒரு ஆவிக்குரிய போராட்டமா தான் இருந்தது. ஏன்னா, ஒரு நேரம் டாக்டர்ஸ் 2 மாசம் இன்குபேட்டர்ல கண்டிப்பா வைக்கணும். ஒரு நேரம் டாக்டர்ஸ் நல்லா சொல்லுவாங்க, ஒரு நேரம் நெகட்டிவ் சொல்லுவாங்க. இப்படி மாத்தி மாத்தி சொல்லிருப்பாங்க. அந்த டைம்ல மிகவும் ஒரு போராட்டமா தான் இருந்தது. ப்ராஃபட்டிக்கா பார்க்கும்போது தேவனுடைய திட்டங்கள், நோக்கங்கள் அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியுது. அந்த குழந்தைகளை வச்சு தேவன் என்ன வைத்திருக்கிறார், அவங்க நோக்கம் என்ன, திட்டம் என்ன, எல்லாமே நல்லா தெரியுது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா, சத்ருவானவன் என்ன செய்யறான்றது எனக்கு தெரியுது. அவன் வந்து எப்படியாவது அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது தீங்கிழைக்கணும், அவங்கள துன்பப்படுத்தணுன்றதுல ரொம்ப தீவிரமா இருக்கான். அந்த குடும்பத்தின் சந்தோஷத்தை கெடுக்க வேண்டும் என்பதில் அவன் ரொம்ப தீவிரமா இருக்கான். அதுவும் எனக்கு தெரியுது. சோ இப்ப எனக்கு எப்படி என்னன்னா, இது 2மே ஸ்ட்ராங்கா வருது. சோ ஸ்பிரிட் ரெல்ம்ல வந்து ப்ராஃபிட்டிக்ல மூவ் பண்றதுலாம் உங்களுக்கு தெரியும். அதாவது ஸ்பிரிட் ரெல்ம்ல வந்து என்னன்னா, ஒன்லி பாசிட்டிவ் வந்துட்டா பிரச்சனையே கிடையாது. நீங்க ஈஸியா சொல்லிருவீங்க. சம்டைம்ஸ் உங்களால நெகட்டிவ் பார்க்க முடியுதுன்னா, அது டீல் பண்ணணும். டீல் பண்ணலன்னா நீங்க என்னதான் பாசிட்டிவா பேசினாலும் ஒரு நெருடலா இருந்துட்டே இருக்கும். ஐயோ! ஒருவேளை அது ஆயிருமோ, அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு தோணிட்டே இருக்கும். சோ அப்படி வந்துட்டே இருக்கு. எனக்குள்ள அந்த சஜஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கு. என்னால அத நிறுத்தவே முடியல. அது என்னோட பவர்ஃபுல்லா இருக்கு. என்னோட மைண்டால அத கண்ட்ரோல் பண்ண முடியல. சோ இப்படி இப்படி போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி நேரத்துல என்ன ஆகும்னா, இந்த மாதிரி நேரங்கள்ல பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி டாபிக்ஸ்க்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாலே நமக்கு வந்து ட்ரெயின் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா நம்மளால வந்து ஜெபமே ஒரு ஒரு எங்க போகுதுன்னே தெரியாது. இட்ஸ் கோயிங் நோவேர் மாரி இருக்கும். பாசிட்டிவா இருக்க மாரியே தெரியாது. ஏன்னா ஒரு பக்கம் நமக்கு பாசிட்டிவா தோணுனாலும், அந்த சூழ்நிலையின் அழுத்தம், அந்த பிரச்சனைகளுடைய தீவிரம் அதெல்லாம் வந்து ரொம்ப மோசமா இருக்கும். ரொம்ப பிரஸ் பண்ணும். ஸோ மிகவும் பிரஸ் பண்ணிட்டே இருக்கிற டைம்ல தான் எனக்கு வந்து என்ன செய்யணும்னு தெரியல. அப்ப நான் ஆனாலும் போராடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். எப்படியோ ஜெபம் பண்றேன். ஆனா எனக்குள்ள ஒரு நிறைவு இல்ல. நம்ம வந்து கரெக்ட்டா தான் ஜெபம் பண்றோம்னு கூட சொல்ல முடியல என்னால. அப்போ ஒரு நாள் நான் கார்ல நானு அந்நிய பாஷையில பேசி ஜெபிக்கிறேன். ஜெபிச்சாலுமே என்னால முடியல. ஸோ அப்படி ஜெபம் பண்ணிட்டு நான் கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கேன். ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது, அவுட் ஆஃப் நோவேர் திடீர்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கூட ஒரு பெரிய பெலன் வந்த மாரி இருந்துச்சு. ஒரு விசுவாசம் வந்த மாரி இருந்துச்சு. இல்ல ஒண்ணும் ஆகாது. இந்த குழந்தைகள் வந்து கண்ணுக்கு ஒண்ணும் தெரியல. என் கண்ணுக்கு இன்னும் அவங்க எப்படி 100% சரியாயிருவாங்க, நல்லா ஆயிருவாங்க. அப்படிலாம் எனக்கு சொல்ல தெரியல. என்னால சொல்ல முடியல. ஆனாலும் எனக்குள்ள ஒரு தைரியம் வர ஆரம்பித்தது. எங்க இருந்தோ ஒரு தைரியம் வர ஆரம்பித்தது. எப்படி இந்த தைரியம் வருது நான் யோசிச்சேன். எனக்கு என்ன எப்பவுமே என்னன்னா, ஒரு நல்லது நடந்தா எப்படி நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பேன். ஏன்னா நம்ம அடுத்தவட்டே அதை யூஸ் பண்ணணும்ல. ஏன்னா வேற மற்றவங்களுக்கு எல்லாம் நமக்கே வேற ஏதாவது சவால் வரலாம். அந்நேரம் நம்ம அதை ஜெபம் பண்ணணும்ல, அதை ஹேண்டில் பண்ணணும்ல. எப்படி பண்ண? இப்ப பண்ண மாரி தானே பண்ண முடியும். அதுக்காகவே இது எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியணும்ல அப்படின்னு நான் ரொம்ப ஆர்வமா நானு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன எங்க இருந்து இந்த பிராண்ட் வந்துச்சு? எங்க இருந்து இந்த பாசிட்டிவ் வந்துச்சு? அப்படின்னு ஏன்னா நம்ம கார்ல போயிட்டு இருக்கேன். யாரும் என்ட்ட புதுசா யாரும் பேசல. திடீர்னு எப்படி இந்த எண்ணம் எனக்கு வந்துச்சு? ஆண்டவர் ஒரு வேர்ட் ஆண்டவர் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அப்படி சொல்ல முடியாது. வேர்ட்லாம் எனக்கு எதுவும் வரல இப்ப. ஏற்கனவே வந்த வேர்ட் தான். ஆனா அந்த பெலன் எங்க இருந்து வந்தது? அந்த ஸ்ட்ரென்த் எங்க இருந்து வந்தது? அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன் பாருங்க. அப்பதான் யோசிச்சு பார்த்தேன் எனக்கு பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு. ஆமா என்ன பாட்டு ஓடுதுன்னு. அப்ப அந்த பாட்டு நான் கேள்விப்படாத ஒரு பாட்டு. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைமோ, 2வது டைமோ நான் அந்த பாட்ட கேட்கிறேன். அது என்ன பாட்டுன்னா, ரத்தம் ஜெயம்னு ஒரு பாட்டு. நான் குரூப்ல தான் போட்டிருக்கேன். தெரியும் மற்றவங்களுக்கு. ரத்தம் ஜெயம் தாமஸ் பிரித்வி, பாஸ்டர் தாமஸ் பிரித்வி திருச்சியில அவர் எழுதின பாட்டு. அது வந்து பாஸ்டர் சாம் பாடுற ஒரு வீடியோ. பழைய வீடியோ அது வந்து பாத்தீங்கன்னா, சவுண்ட் கூட அந்த வீடியோல சரியா இருக்காது. யாரோ ஒருத்தவங்க வந்து எப்படியோ டவுன்லோட் பண்ணி கட் பண்ணி போட்டாங்களா என்னன்னு தெரியல. அதனால ஒரு மாதிரி கேவலமான ஆடியோல ஓடிட்டு இருக்கும் அது. அது அவங்களோட டைரக்ட் பப்ளிகேஷன் கிடையாது. ஏஎஃப் டைரக்ட் பப்ளிகேஷன்ல அது இப்படி வந்தது. அந்த பாட்டை கேட்டுட்டு எனக்கு வந்து அந்த பாட்டு தான் ஒரு வித்தியாசம் அந்த இடத்துலயே. ஒருவேளை அந்த பாட்டு ஏதாவது இம்பாக்ட் பண்ணிருக்குமா அப்படின்னு ஒரு டவுட் வந்தது. ஓகே என்ன பண்ணுவோம், திரும்ப இந்த பாட்டை போட்டு பார்ப்போம், என்ன ஆகுது பார்ப்போம் சொல்லி திரும்ப இதே சப்ஜெக்டுக்காக ஜோம் பண்றேன். அப்ப திரும்ப பாட்டை போட்டு விடுறேன். போட்டு விட்டோன்னே திரும்ப எனர்ஜி வந்த மாதிரி இருக்கு. எனக்கு அப்பதான் அந்த இது லைட்டா கிளிக் ஆரம்பிச்சது. நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த அந்த ரத்தம் பூசுதலாகிய நியமம் அப்படின்னு அந்த செய்தியை கேட்கும்போது அந்த ரத்தம் வந்து ஏதோ வித்தியாசமா ஒர்க் ஆச்சு, ஏதோ பண்ணுச்சு நமக்குள்ளாக. அப்ப அந்த நாட்கள்ல ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக நான் ரொம்ப நெகட்டிவா இருந்ததை பத்தி அந்த பாட்டு அந்த அந்த செய்தி அந்த ரத்தம் முடிஞ்ச அந்த ரத்தத்தை படின பாடல் அந்த செய்தி முடிஞ்ச பாட்டு பண்ணாங்க. பாட்டு பாடி முடிக்கிற டைம்லயே பாத்தீங்கன்னா எனக்குள்ளாக அந்த இஷ்யூ பத்தி ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் வந்துருச்சு கம்ப்ளீட்டா. இங்கேயும் அதே நடக்கிறத நான் நோட்டீஸ் பண்ணேன். ஒரு நெகட்டிவ் சுச்சுவேஷன் இல்ல ரொம்ப பிரஷரான சுச்சுவேஷனா இருக்கு. அந்த பிரச்சனைகள் எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி வருது. அப்ப இந்த ரத்தத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ண உடனே அதே அதே மாதிரி நான் ஜெபம் பண்றேன். அதே மாதிரி நான் கட்டளையிடுறேன். அதே மாதிரி ஜெபிக்கிறேன். அதே மாதிரி விசுவாச அறிக்கை பண்றேன். ஆனா என் விசுவாசத்துக்கு இப்போ ஒரு தெம்பு வந்த மாதிரி இருக்கு. எதனால? ரத்தத்தினால. சோ நான் என்ன பண்ணேன், அந்த டைம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா, அந்த நாட்கள் ஃபுல்லாவே
அந்த குழந்தைங்களை வந்து அவுட் ஆஃப் டேஞ்சர் அவங்க வெளியே வர்ற வரைக்கும், அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு நல்லா சுகபத்திரத்தோட வர்ற வரைக்கும், அது நடக்கிற வரைக்கும் நான் வந்து நான் எப்பெல்லாம் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். எனக்கு 2 மாசம் ஜெபம் பண்ணேன். 2 மாசம் தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் மட்டும் தான் ஜெபம் பண்ணேன்னு சொல்லல. நிறைய பேர் ஜெபம் பண்ணியிருப்பாங்க. என்னோட ஜெபத்தை பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேயா? அது மட்டும் இல்ல. இன்னொன்னு என்னன்னா, நான் 24 மணி நேரம் ஜெபம் பண்ணலாம்னு நினைச்சுக்காதீங்க. அப்படிலாம் ஜெபம் பண்ணல. நான் அவங்களுக்காக தினந்தோறும் ஜெபித்தேன். நான் ஜெபிக்கும் போதெல்லாம் என்ன பண்ணேன்னா, இந்த பாட்டை போட்டு விட்டுருவேன். திரும்ப திரும்ப போட்டு விடுவேன். ஒரு தடவைலாம் கேட்கறது இல்ல. திரும்ப திரும்ப கேட்கறது. மைண்ட் பார்த்தீங்கன்னா, அந்த ரிப்பீட்டுக்கு ஒத்து வராது. அது என்ன சொல்லும், போர் அடிச்சிச்சு வேற ஏதாவது போடணும். அந்த மைண்ட் தூக்கி இப்படி ஓரமா குறைச்சிடணும். இப்போ உன்னால ஒரு பிரயோஜனம் கிடையாது இந்த விஷயத்துல. நீ அனலைஸ் தான் பண்ண முடியும் தவிர சொல்யூஷன் கொடுக்க முடியாது. அதனால நீ ஓரம் உட்காந்து நீ நடக்கிறத பாரு அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் ஆஃப் பண்ணிடணும். எப்படி ஆஃப் பண்றது? ரெப்படிஷன் வில் ஸ்விட்ச் ஆஃப் யுவர் மைண்ட் அண்ட் லீட் யூ டு த ஸ்பிரிட். மறுபடியும் பண்ணீங்கன்னா உங்க மைண்ட் வந்து மாம்சம்னா காண்கிற உலகம், அதுல இருந்து ஆவிக்குரிய உலகத்துக்குள்ள போயிடும். அதுக்கு ரெப்படேட்டிவா நீங்க வேற ஏதோ பாட்டை கேட்டா எனக்கு தெரியாது. நான் சொல்றது ஆவிக்குரிய பாடல்கள். குறிப்பா கர்த்தர் உங்களோடு ரேமாவாக பேசி கொண்டிருக்கிறதோடு சம்பந்தப்பட்ட பாடல்கள். இப்ப ரத்தத்தை பற்றி என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. அப்ப ரத்தத்தை பற்றி தான் அந்த பாடல் நான் போடுறேன். ஸோ போட்டு தான் நான் ஜெபிச்சேன். ஜெபிக்க எனக்கு ரொம்ப தைரியம் வர ஆரம்பிச்சிச்சு. இல்ல, கர்த்தருடைய திட்டங்கள் தான் நிறைவேறும். சத்துரு தோற்று போனவன், அவனுடைய திட்டங்கள் நிறைவேறாது அப்படின்னு வந்து ஒரு பெரிய மாற்றம் எனக்குள்ளாக வந்தது. அன்னையில இருந்து நானு, இது எப்ப 2020ல நடந்தது அந்த சம்பவம். அந்த பையில அந்த குழந்தைங்க ரொம்ப நல்லா வெளியே வந்துட்டாங்க. சுகபத்திரத்தோடு இருக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை. 2020ல இருந்து இப்ப என்ன 2026 வரைக்கும் இன்னைக்கு கூட நான் அந்த பாட்டை கேட்டு ஜெபம் பண்ணேன். சரியா? 6 வருஷமா ஒரு பாட்டை கேட்டு அதிகமா கேட்டு தள்ளி இருப்பேன்னா அந்த பாட்டு தான். ஓகே. உங்களுக்கு வேற ஏதாவது பாட்டு இருக்கலாம். இன்னும் நம்ம குரூப்ல கூட இன்னும் ஒரு நாள் ஒரு சிஸ்டர், அவங்க யாரும் கூட எனக்கு தெரியாது, ஒரு சிஸ்டர் வந்து ரத்த ஆராதனைன்னு ஒரு பாட்டு போட்டுவிட்டாங்க. இது நல்லா இருக்கு போடுன்னு சொல்லி குரூப்ல போட்டிருந்தாங்க. அது நான் கேட்டேன். அதுவும் ரொம்ப நல்ல சாங். சிஸ்டர் ஜானட்னு ஒருத்தவங்க பண்ணது. 10 வருஷம் முன்னாடி பண்ண மாட்டேன். ஆனா பவர் ஆஃப் த பிளட் வந்து அது வருஷங்கள் ஆனாலும் அப்படியே தான் இருக்கும். மாறவே மாறாது. ஸோ இந்த மாதிரி காரியங்கள் அப்போ அதுல இருந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரத்தத்தை தியானிப்பது என்பது என்னுடைய ரத்தத்தை பற்றின மெடிடேஷன்ன்றது என்னுடைய எல்லா காரியங்களும் ஒரு அம்சம் மாறிடுச்சு. என்ன எதுக்கு ஜெபம் பண்ணாலும் இது யூஸ் பண்ணாம ஜெபம் பண்ண மாட்டேன். என்ன ஜெபம் பண்ணாலும் ஓகே, எதுக்காக ஜெபம் பண்ணாலும் சின்ன விஷயம் பெரிய விஷயம் வரைக்கும் ஏதா இருந்தாலும் கிறிஸ்துவின் ரத்தம் இல்லாமல் எனக்கு ஜெபம் இருக்காது. என் ஜெபத்திலே கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு இடம் இல்லாமல் அப்படி ஒரு ஜெபமே என் வாழ்க்கையில கிடையாது அப்படின்னு முடிவு வந்துட்டேன். இருந்தாலும் இவ்வளவு வெளிப்பாடுகள் வந்த பிறகும், அதுக்கப்புறம் நிறைய ஆண்டு வெளிப்பாடுகள் கொடுத்தாரு ரத்தத்தை பற்றி. இவ்வளவு வெளிப்பாடுகள்லாம் வந்த பிறகும் கூட ஓகே, பிசாசான என்ன பண்றான்னா இந்த ரத்தத்தை பற்றி மறைச்சு விடுறான். கண்ணை எனக்கே நடந்திருக்குது. மறந்துடுவேன் கொஞ்ச நாள். மறந்துடுவேன். அந்த போக்கஸ் போயிடும். கவனிப்பேன், ஆனா ரத்த பாட்டுலாம் கேட்பேன், ஆனாலும் அந்த போக்கஸ் போயிடும். அதாவது என்னன்னா என்னுடைய நம்பிக்கை ரத்தத்தை விட்டு வேற எதுக்காவது போயிடும். அப்படி பண்ணி விட்டுருவான். அதுக்கப்புறம் திரும்ப உட்காந்து ஒர்க் பண்ணி திரும்ப கொண்டு வரணும். ஏன்னா சத்ரு வந்து இந்த உலகத்திலே ஒரு காரியத்தை கண்டு நடுங்குகிறான், பயப்படுகிறான் என்று சொன்னால் அது கிறிஸ்துவின் ரத்தத்தை பார்த்து பயப்படுகிறான். கிறிஸ்தவமே கிறிஸ்துவின் ரத்தம் இல்லாமல் ஒர்க்கே ஆகாது. அது பிராக்டிக்கலா ஒர்க் ஆகவே ஆகாது. ஜீரோ. கிறிஸ்தவம் வந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இல்லைன்னா அது ஆதாரமா வைத்து அதுல இருந்து வருகிற ஃபவுண்டேஷனல் திங்ஸ் இருக்கு பாத்தீங்களா, தேவ நீதி இருக்கு, கிருபை இருக்குது, எல்லாமே ரத்தத்தினாலதான் வருது. அந்த ரத்தம் இல்லைன்னா கிறிஸ்தவமே கிடையாது. கிறிஸ்தவன்றது மதமா மாறிடும். அது ஒரு ஏதோ மனுஷனுடைய முயற்சியில ஏதோ பண்ணிட்டு இருக்க மாதிரி போயிடும். ஓகே. சோ கிறிஸ்துவின் ரத்தத்தை பற்றி ஒரு முக்கியமான சீரீஸ் இது. ஆகவே இது ரொம்ப முக்கியம். இதை நீங்க நல்லா கவனிக்கணும். இப்ப கர்த்தரன் மெய்ப்பர் பேசுறேன்ல, அதுக்கு தொடர்ச்சியா தான் இதை பேசிட்டு இருக்கேன். ரெண்டும் ரொம்ப தொடர்புடையது. இப்ப என்னன்னா நம்ம வந்து ரொம்ப டெஸ்பரேட்டா இருக்கும்போது கர்த்தர் வந்து நமக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி உதவி செய்யறாரு, இல்லைன்னு சொல்லல. ஓகே. சோ ஆண்டவரே நீ மெய்ப்பர், நான் ஒண்ணுமே இல்லாம இருக்கேன்னு கதரும் போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்யறாரு, நம்மளை குடியில இருந்து தூக்கி விடுகிறார், இல்லைன்னு சொல்லல. ஆனா அடுத்து திரும்ப கதர்ப்பா அப்ப நான் பண்றேன்னு சொல்லல. அந்த மெய்ப்பரோடு ஒரு நெருக்கத்துக்குள்ள கொண்டு வருகிறார். ஒரு மெய்ப்பரை இன்னும் அறிந்து கொள்ளவும், அதாவது கதறாம இருக்கணும்னா எப்படின்னா பக்கத்துல இருந்தோம்னா கதற மாட்டோம் இல்லையா, நெருக்கத்துல இருந்தோம்னா. சோ நெருக்கத்தை கொண்டு வருகிறார். அதிலே அவரோடு அவருடைய மாம்சம், அவருடைய ரத்தம், அவருடைய எலும்புகள் இவைகளோடு நமக்கு ஐக்கியம் ஏற்பட ஆரம்பிக்கிறது. நம்முடைய மெய்ப்பருடைய மாம்சம், ரத்தம், அவருடைய எலும்புகள் இவைகளோடு நமக்கு ஐக்கியம் உண்டாக ஆரம்பிக்கிறது. நாமும் அவரும் ஒன்றாக ஆரம்பிக்கிறோம். அப்படி ஆக 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 பாத்தீங்கன்னா நமக்குள்ள தைரியம் வரும், நமக்குள்ள பலன் வரும், நமக்குள்ள விசுவாசம் பெருகும். இப்படிப்பட்ட பல நன்மைகள் உண்டாகும்.
சோ கிறிஸ்தவத்தினுடைய ஒரு ஆணிவேர், ஒரு அஸ்திபாரம் என்றால் அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். சோ தொடர்ந்து இதை குறித்து நம்ம நிறைய பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து போன வட்டம் மனசாட்சி பத்தி நான் ஆரம்பிச்சேன். ஓகே. சோ மனசாட்சியில் எப்படி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கிரியை செய்கிறது அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சேன். அதுல இருந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் லைட்டா சொல்லிட்டு நம்ம தொடரலாம். மனசாட்சி வந்து எப்படிப்பட்டது, அது என்னவா இருக்கு? நான் என் புக்ல போய் படிச்சீங்கன்னா இன்னும் டீட்டெயிலா மனசாட்சி எப்படி எழுதியிருக்கேன். பட் மனசாட்சிக்கு ரத்தத்துக்கு இருக்க தொடர்பை பத்தி மட்டும்தான் இப்ப நான் மீனா பேச போறேன். மற்றதெல்லாம் நீங்க புக்ல படிச்சுக்கோங்க. இன்னும் நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் எழுதியிருக்கேன். மனசாட்சி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களுடைய மனசாட்சி வந்து ஒரு நீதிபதி போல இருக்கு. அது உங்களுக்குள்ளாக செயல்படுகிற ஒரு டிசைனிங் யூனிட், ஒரு நிதானித்து அறிகிற, நியாயம் தீர்க்கிற உணர்வாக இருக்கிறது. சோ அது என்ன பண்ணுதுன்னா, ஒவ்வொன்றையும் அனுமானித்து இது ரைட்டா தப்பா, இது சரியா தப்பா அப்படின்னு சொல்றது மட்டும் இல்ல, இது வந்து கரெக்டா, இது வந்து ஃபேக்கா இல்ல ரியலா, இந்த மாதிரி பலவிதமான அனாலிசிஸ் அது பண்ணுது. இது உண்மையா இல்ல ஒரு நிஜமா இல்ல டூப்ளிகேட்டா, இப்படிப்பட்ட பலவிதமான அனாலிசிஸ் அது செய்கிறது. இப்ப வந்து என்ன நடக்குதுன்னா, வாக்குத்தத்தங்களை அதை கொண்டு போறோம். நம்ம வாக்குத்தத்தங்களை படிக்கிறோம், அதை ஜெபிக்கிறோம், அதுக்காக இல்ல ஏதோ ஒரு நன்மைக்காக நம்ம ஜெபிக்கிறோம்னு வைங்களேன். ஜெபிக்கும் போது இது நடக்குமா நடக்காதான்ற அசஸ்மெண்ட்டை கூட, இது ஜெபிக்கிறது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா இல்லையா, இதனால பிரயோஜனம் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு தீர்ப்பு வழங்குகிற ஒரு ஜட்ஜு போல தான் மனசாட்சி. சோ அது பொதுவா என்ன பண்ணுதுன்னா, இப்ப ஒருத்தன் பிறந்து வளரும் போது பாத்தீங்கன்னா, அவன் வளரும் போது எல்லாருமே வந்து தேவனுடைய காரியங்களை பார்த்து பார்த்து வளர்றது இல்லை. சர்ச்சிலே பிறந்து வளர்ந்தவனா கூட இருக்கலாம். எங்க அம்மா அப்பாலாம் போதகருங்கன்னு சொல்லக்கூடாது. சரி, தேவனுடைய வல்லமை கிரிகள் ஓரளவு பார்த்துருந்தாலும் தேவனுடைய சகல நன்மை அவன் பார்த்து வளர்ந்துருந்தான்னா சொல்ல முடியாது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழல் எப்படின்னா, போதகர் பிள்ளைங்களா இருக்கவங்க கூட உலகத்தின் தாக்கத்துல தான் இருக்காங்க. அது உங்களை ரொம்ப தாக்குது. ஸோ அப்படின்றப்ப உலகத்தின் எண்ணங்கள் அதெல்லாம் வந்து நம்முடைய மனசாட்சியை வந்து, அது மட்டும் தான் இப்போ ஒரு ஜட்ஜுனா அவருக்கு தீர்வு எவிடன்ஸுக்கு ஏற்ற மாதிரி தீர்ப்பு அளிக்கும். சரியா? ஸோ இந்த பூமியில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், இவைகளை பற்றி வியாதிகள், பலவீனங்கள், எல்லா விதமான நெகட்டிவ் திங்ஸ், இதை பற்றின எக்கச்சக்க எவிடன்ஸ் வந்து மனசாட்சி ஏற்கனவே பிரசன்டடா இருக்கு. ஸோ அதுதான் ரியல்னு மனசாட்சி நம்பிட்டு இருக்கு. ஓகே, அதுதான் ரியல்னு மனசாட்சி நம்பிட்டு இருக்கு. ஸோ அப்படி நம்பிட்டு இருக்கனால அந்த ராங் எவிடன்ஸ் தான் ரொம்ப நம்புது, அதை தான் பார்த்துட்டு இருக்குது. ஸோ அந்த ராங் எவிடன்ஸை பார்த்து பார்த்து பழகி இருக்கிறதுனால உங்க மனசாட்சி வந்து பை நேச்சர் வந்து அவிசுவாச சைடில் தான் அந்த முள் இருக்குது. இப்போ இந்த வெயிட் மிஷின்லாம் போட்டால் முள் இப்படி போகும் பார்த்தீங்களா, மூவ் ஆகும். அது மாதிரி வந்து இந்த பக்கம் விசுவாச பக்கம் வராம அவிசுவாசம் பக்கம் போய் தான் நிற்குது. இந்த மனசாட்சி வந்து இப்படி ஃப்ரோசனா அப்படியே இருக்குது எல்லாருக்கும். இப்போ ரட்சிக்கப்பட்ட உடனே என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய மனசாட்சி வந்து இப்போ அங்கேருந்து இப்படி முள்ளு மாறி இப்படி வரணும். பாசிட்டிவ் சைடு வந்து அதான் விசுவாசம் உங்களுக்குள்ள எழும்பும், இல்லை விசுவாசம் எழும்பாது. விசுவாசம் எப்ப எழும்பும் அப்படின்னா, தேவன் சொன்ன ஒரு காரியம் உண்மை, அது சத்தியம் என்று நீங்கள் எப்போ ஒத்துக்கொள்கிறீங்களோ அப்பதான் விசுவாசம் உங்களுக்குள்ள எழும்பும். அப்படி உங்களை ஒத்துக்கொள்ள வைக்கிறது யாரு? இல்லைன்னா எதை வைத்து நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்கள்? தேவன் உண்மை உள்ளவர். வாயில் நம்ம நிறைய சொல்லலாம், சொல்லிட்டு போயிடலாம் தேவன் உண்மையுள்ளவர். ஆனா உண்மையில நம்புறோமா இருதயத்துல? அப்பதான் அது கரெக்ட் இல்லையா? இல்ல நம்ம சும்மா சொல்லிட்டு இருக்க மாதிரி, வாயில ஒண்ணு சொல்லி இருதயம் வேற இடத்துல இருக்குன்ற மாதிரி ஆயிரும். சோ அப்ப இருதயத்தை எப்படி ஒருமுகப்படுத்துறது, இருதயத்தை எப்படி கர்த்தருடைய வார்த்தையோட ஒத்து போக வைக்கிறதுனா, உங்கள் மனசாட்சி அதை ஒத்துக்கிட்டாதான் உங்க இருதயம் ஏற்றுக்கொள்ளும் அதை. ஓகேயா? சோ உங்கள் மனசாட்சியை ஒத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு எவிடன்ஸ் வேணும், அதுக்கு ஒரு லாயர் வேணும். ஓகே, சோ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அந்த 2 வேலைகளையும் செய்கிறது. அது உங்கள் மனசாட்சிக்கு எவிடன்ஸ் கொடுக்குது, சாட்சியை கொடுக்கிறது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வந்து ஒரு அட்வொகேட் மாதிரி, ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு நியாயாதிபதி மாதிரி, சாரி நியாயாதிபதி இல்ல, லாயர் மாதிரி, அட்வொகேட் மாதிரி எவிடன்ஸை பிரசன்ட் பண்ணுது உங்க மனசாட்சி. அண்ட் உங்க மனசாட்சி இப்ப சில கோர்ட் கேஸ் எல்லாம் நடக்கும்போது பாத்தீங்கன்னா, பெரிய 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 கேஸ் பத்தி சொல்றேன், சின்ன கேஸ்லாம் இல்ல. சென்னை டெல்லியில சில லாயர்ஸ் இருக்காங்க, பெரிய ஆட்கள். ஒரு பேர் ஒருத்தர் இருந்தாரு, இறந்துட்டார் நினைக்கிறேன், ஃபாலி நரிமானா ஏதோ ஒரு பேரு. அவர்களாம் வந்து லட்சக்கணக்கில் கொடுக்கணும் பேர் அவருக்கு, ஃபீஸ் அவருக்கு. இந்த மாதிரி சில பேர் இருக்காங்க, ஹை ப்ரொஃபைல் லாயர்ஸ். அவங்க போனாலே வந்து ஏன் இந்த இவங்கெல்லாம் வந்து இவங்கெல்லாம் ஜட்ஜா இருக்க முடியும், அவங்க ஜட்ஜே ஆகல. ஏன்னா அதோட இதுல நிறைய சம்பாத்தியம், ரொம்ப சீனியர் லாயர்ஸ் ஆயிட்டாங்க. அவங்க போனாலே அங்க ஜட்ஜி வந்து உங்க ஜூனியரா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு சில நேரங்கள்ல. ஜட்ஜி அப்படியே ஆஃப் ஆயிரு, இவங்களுக்கு ஃபேவராகவே சொல்ற மாதிரி ஒரு கம்பல்ஷன் உண்டாக்கிடுவாங்க உங்க பிரசன்ஸ்னாலேயே.
ஏன்னா அவங்களுக்கு வேல்யூ அதிகம். பார் கவுன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு அவங்க ரொம்ப ஃபேமஸா இருப்பாங்க. அது மாதிரி பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்பது இந்த சகல உலகமும், உலகத்தில் இருக்கிற சகல வஸ்துக்களும், சிறியவைகளோ பெரியவைகளோ வல்லமை உள்ளவைகளோ வல்லமை இல்லாதவைகளோ எல்லாமே பயந்து நடுங்குகிற ஒரு அட்வொகேட், ஒரு லாயர் மாதிரி ஒரு பிரசன்ஸ் யாருன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அதனாலதான் பாருங்க, நம்ம மனசாட்சியை திருப்திப்படுத்தக்கூடியது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே. எபிரேயர்ல சொல்றாரு, ஆடு இந்த ரத்தம்லாம் இருந்துச்சுப்பா, ஆனா அதெல்லாம் பெர்மனண்டா திருப்திப்படுத்த முடியலையா. அதெல்லாம் என்னன்னா கொஞ்ச நேரத்துக்கு உங்க மனசாட்சி அமைதியாச்சு, ஓகே ரத்தம் சிந்தியாச்சா, கொடுத்தாச்சா, ஓகே. ஆனா கொஞ்ச நாள் திரும்ப மனசாட்சி பத்தல 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 அப்படி சொல்ல ஆரம்பிச்சு. சோ அவங்க மனசாட்சியை அவங்களால திருப்திப்படுத்தவே முடியும் இல்லையா. அதனால குற்றங்கள் உண்டென்று உணர்த்து மனசாட்சி சொல்லிட்டே இருக்கு. உன் பாவத்தை போக்க முடியாது, உன்னுடைய குறையை போக்க முடியாது, உன்கிட்ட இருக்க நெகட்டிவ்ஸை மாத்தவே முடியாது அப்படின்ற சத்தங்கள் கேட்டிருக்கு. இன்னைக்கு கர்த்தரை நான் பேசும்போது என்கிட்ட என்ன சொன்னார்னா, இந்த இருதயத்தில் இருக்கிற சத்தங்களை அமைதிப்படுத்தும்படி பேச சொன்னார். நிறைய பேருக்கு இருதயத்துல நெகட்டிவ் வாய்ஸஸ் நிறைய இருக்கு. அது இன்னைக்கு ஆஃப் ஆக போகுது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அதை அணைக்க போகுது. எப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். சோ என்ன நடக்குதுன்னா, இப்படி இருதயத்துல வந்து பல விதமான நெகட்டிவ் எண்ணங்கள் வந்து வந்து கொண்டிருக்கிறது. அது ஏன் வருதுன்னா, மனசாட்சி அதை ஒத்துக்கொள்கிறது இல்லை. ஒரு காரியம் நடக்கும் நம்புறது இல்லை, அதால முடியல. ஏன்னா அதை பார்க்கல, அப்படி எவிடன்ஸ் இல்லை இருக்கு. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வந்து எவிடன்ஸாகவும் இருக்கிறது, அதே நேரத்தில் ஒரு அட்வொகேட், ஒரு லாயராகவும் அது இருக்கிறது, வக்கீலாகவும் அதுவே இருக்கிறது. ரெண்டு வேலைகளையும். ஏன்னா ஆபேலின் ரத்தம் பேசினவைகளை பார்க்கிலும் நன்மையானவர்களை பேசுகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். சோ இது என்ன 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 நினைக்கிறீங்க? ஆபேல் ரத்தம் என்ன பேசுச்சு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நல்லதை பேசுனா என்ன பேசுது? நான் என்ன சொல்லியிருக்கேன்? எவிடன்ஸ் கொடுக்குன்னு சொன்னேன். ஓகே, என்ன எவிடன்ஸா இருக்கும், என்னவா இருக்கும்? ஆபேல் ரத்தம் என்ன பேசுச்சு? ஆபேல் ரத்தம் என்ன பேசுச்சுன்னா, ஆபேல் ரத்தம் என்ன சொல்லுச்சு, என்னை கொண்டுட்டாங்கன்னு சொல்லி தனக்கு நடந்த அநீதியை அது பேசுங்க. ஆபேல் அநியாயமா கொண்டுட்டாங்க, அவங்க அண்ணனே காயினே கொண்டுட்டான், சோ கொலை செய்து விட்டான். ஆபேல் ரத்தம் என்ன பண்ணுது, என்னை நோக்கி கூப்பிடுதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. ரத்தம் கூப்பிடுது, என்னை பார்த்துட்டு. என்ன கூப்பிடுச்சு? என்னை கொண்டுட்டாங்கன்னு சொல்லு, என்னை கொன்று விட்டார்கள், என்னை கொன்று விட்டார்கள் அப்படின்னு சொல்லுது. ஆனா அதுல இருந்து நன்மையானவர்கள் இயேசு கிறிஸ்து ரத்தம் பேசுது அப்படின்னா, சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இல்லங்க இயேசு கிறிஸ்து ரத்தம் வந்து என்ன பேசுதுன்னா, எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன்னு சொல்லுது அப்படின்னு. நீங்க ஆபேல் ரத்தம் பேசுனது பார்க்க நன்மையானவர்களை பேசுகிற ரத்தம்ன்றது எங்க வருதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கான்டெக்ட் புரிஞ்சா அது என்ன பேசியிருக்கும்னு புரிஞ்சுக்க முடியும். அண்ட் ஏன் ஆபேலோட அதை கனெக்ட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா, சொல்றது எங்க வருதுன்னா, புதிய எருசலேம் பத்தி பேசும்போது வருது. எபிரேயர் 12 அதிகாரம் 22 24 வசனங்கள் அந்த பகுதியில வருது. அந்த புதிய எருசலேமை பத்தி என்ன வருதுன்னா, ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறது பற்றியும், எப்படி தேவராஜ்யம் மற்ற பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் மேற்கொள்ளும் என்பதை பற்றியும் வருகிறது. 13 அதிகாரம் தொடர்ந்து படிச்சீங்கன்னா, ஆகாய ரெஃபர் பண்ணி எழுதி இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஆகாய 2 அதிகாரம் கடைசியில வர்ற பகுதிகளோடு கனெக்ட் பண்ணி எழுதி இருக்கிறதை பார்க்க முடியும். ஆகாயம் 2 அதுலதான் என்ன வருதுன்னா, அந்த அசைவுள்ளவைகள் அசைவில்லாதவைகள் அந்த அந்த காரியம்லாம் வருது. அசைவு இல்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் அப்படின்னு வருது. சோ ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறது அந்த ஆங்கிள் பேசுது. அப்ப என்ன பேசிருக்கோம்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், ஆபேல் ரத்தம் வந்து என்னை கொண்டுட்டாங்கன்னு சொல்லுது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன பேசுது? மேன்மையானவர்களை பேசுனா என்ன பேசுதுன்னா, அநீதி இழைக்கப்பட்ட இடங்களிலே, அநீதி அநியாயம் நடந்த இடங்களிலே இந்த ரத்தம் வந்து ஜெயத்தை பேசுகிறது. இந்த ரத்தம் ஆபேல் மாதிரி விக்டிம் மூட்டு பேசல, இந்த ரத்தம் வந்து விக்டரி பேசுது. ஆபேல் மாதிரி ஐயோ என்னை கொண்டாங்க சொல்லல. இந்த ரத்தம் என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் ஆபேல் போல ஒருவேளை சில அனுபவங்களுக்குள்ள போயிருந்தாலும், அநியாயமா உங்களுக்கு சில காரியங்கள் நடந்து ஏமாற்றப்பட்டு நீங்கள் தோல்வி அடைந்து அப்படி இருந்தா, அந்த இடங்களிலே தேவனுடைய நியாயத்தை பேசுகிறது. நமக்காக கர்த்தர் பழி வாங்குகிறவர் என்பதை பேசுகிறது. நீங்கள் இப்படிதான் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க, அப்படிதான் அடி வாங்கிட்டு உட்காருங்க, எல்லாம் அன்பாருங்க முக்கியம், அது போதும் அப்படிலாம் சொல்றது இல்ல. வெளிப்படுத்தல் 6 அதிகாரம் படிச்சு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு இதே மாதிரி காட்சியை பார்க்க முடியும். ஆபேல் காட்சியை போல. ஐ திங்க் 6வது முத்திரை நினைக்கிறேன். அது உடைத்த போது வரிவிடத்துக்கு கீழே கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை காண்கிறான் யோவான். அவர்கள் என்ன ஜெபம் தெரியுமா? ஆண்டவரை எதுவரைக்கும் எங்கள் ரத்தத்தை குறித்து பழி வாங்காமலும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் இருப்பீர். அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, எதுவரைக்கும் எங்கள் ரத்தத்தை குறித்து நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? உடனே வேதம் அங்க சொல்லப்படுகிறது, அவர்கள் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன போடுறது தெரியுமா? அடுத்து நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, என்ன போடலைன்னா
அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா. ஏதோ நடந்து போச்சு உங்களுக்கு. இப்ப ஆண்டவர் வந்து எல்லாரையும் அன்பா இருக்க அந்த மோட்ல தான் இருக்காரு. அதனால இப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. பாத்துக்கலாம் அப்படிலாம் சொல்லல. அஹ் அவங்களுக்கு ஒரு அறிவுரை கொடுக்கப்படுகிறது. என்ன அறிவுரைன்னா, இன்னும் கொஞ்சம் கணக்கு முடிய வேண்டியது இருக்குங்க. முடிஞ்ச பிறகு மொத்தமா கொடுப்போம், வட்டியும் முதலுமா கொடுப்போம் அப்படின்னு சொல்லப்பட்டுட்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து வட்டியும் முதலுமாக கொடுக்கப்படுகிறது. சோ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நன்மையானது பேசுனா என்ன அர்த்தத்துல பேசுதுன்னா, நீ விக்டிம் கிடையாது, நீ ஆபேல் இல்ல, நீ கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு கீழே வந்திருக்கிற. நீ ஆபேல் கிடையாதுப்பா, கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு கீழே நீ வந்திருக்க. அதனால உனக்காக பழி வாங்கப்படும், உனக்கு நியாயம் செய்யப்படும், உனக்கு நீதி வழங்கப்படும் என்பதை பேசுகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஓகே. சோ தொடர்ந்து பாத்தீங்கன்னா, அந்த அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் பார்க்க முடிகிறது. சோ ஆபேல் ரத்தம் பேசுறது நன்மையானது பேசுதுன்னா எப்படிப்பட்ட எவிடன்ஸ் கொடுக்குது என்பதை நம்ம கவனிக்க வேண்டும். எப்படிப்பட்ட எவிடன்ஸ் கொடுக்குது? இது வந்து ஸ்ட்ராங் எவிடன்ஸ் கொடுக்குது. நீ தோற்று போக மாட்ட, நீ வந்து அழிந்து போக மாட்ட, நீ வந்து ஜெயிக்க போற. அப்படிப்பட்ட உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களுக்கு தேவையான சரியான தீர்ப்புகளை, சரியான எவிடன்சஸ் வந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கொடுக்கிறது, நமக்காக கொடுக்கிறது. ஓகே. சோ அப்படி கொடுக்கும் போதுதான் நம்முடைய மனசாட்சி நமக்கு உள்ளாக அந்த ஒரு தைரியம் வர ஆரம்பிக்கும். எப்படி நாம் ஜெபிக்கிற காரியம் என்ன காரியமா இருந்தாலும் சரி, அதுல வந்து ஜெயம் உண்டாகும் என்கிற உங்களுக்குள்ளே ஒரு தைரியம் வர ஆரம்பிக்கிறது. காணப்படாத வெளிப்பட்டு நிச்சயம் வருகிறது. இன்னும் நம்பப்படுகிற வெளிப்பட்டு உறுதி வருகிறது. அது ஆகவே விசுவாசம் உங்களுக்குள்ளே தோன்ற ஆரம்பிக்கிறது, உங்களுக்குள்ளே வளர ஆரம்பிக்குது. ஓகே. சோ மனசாட்சியை வந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எப்படி எப்படி தொடுகிறது, எப்படி கிரியை செய்கிறது, எப்படி எவிடன்ஸ் கொடுக்குதுன்னு நான் சொன்னேன். சோ அதன் மூலமாக இப்படி கொடுக்கறதின் விளைவாக உங்களுக்குள்ளே விசுவாசம் வர ஆரம்பிக்குது. ஓகே. சோ இது வந்து அந்த மனசாட்சி பத்தி பேசுனதுடைய அதுடைய ஒரு கம்ப்ளீஷன். அதுக்காக அதை நான் இன்னைக்கு ஃபுல்லா முடிக்க முடியல. அதனால நான் இன்னும் கொஞ்சம் நீ கொஞ்சம் பேசுனேன். சரியா? சோ இன்னைக்கு குறிப்பா வந்து நான் சொன்ன மாதிரி அந்த நெகட்டிவ் வாய்ஸஸ், ஸோ அதை ஆஃப் பண்றது, அதை பத்தி வந்து ஏன் அது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நெகட்டிவ் வாய்ஸஸ் நீங்க ஆஃப் பண்ணாதான் நீங்க வந்து மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளிவிட்டு சமுத்திரத்திலே போ அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஓகே. அப்பதான் நீங்க இல்லாதவளை இருக்கிறது போல அழைப்பீங்க. ஏன்னா முடியாது. விசுவாசம் உள்ள இல்ல, நம்பப்படுதலை பற்றி உறுதி இல்லை, காணப்படாதலை பற்றி நிச்சயமும் இல்லை, ஒரு டவுட்லயே இருப்போம் அப்படியே. இன்னைக்கு இன்னொன்னு, இதுக்குள்ள போறது முன்னாடி இன்னொன்னு சொல்லிட பாருங்க. இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து இப்படியே வாழ்ந்துட்டு இருக்காங்க. சந்தேகங்களே ஆரம்பிச்சு சந்தேகங்களே முடிக்கிறாங்க. அதாவது என்ன, தேவன் செய்வார் என்கிறது பற்றின உறுதியே வரவே மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் ஒரு 50-50லயே இருக்காங்க. செய்யலாம், செய்தால் நல்லது, செய்வார், நம்புகிறோம், எப்படியா நடக்கும் நம்புறோம், அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க தவிர விஷிங் தட் இட் ஹேப்பன்ஸ், அதாவது அவங்க நடக்கும்னு விரும்புறாங்களே தவிர அது நடக்கும் என்கிற உறுதி அவர்களுக்குள்ள வரவே மாட்டேங்குது. ஏன் வர மாட்டேங்குதுன்னா, இந்த முக்கியமான சப்ஜெக்ட் ஆகிய கிறிஸ்துவின் ரத்தத்தை அவர்கள் இன்னும் புரிந்து கொள்ளவே இல்லை. சோ இந்த நெகட்டிவ் வாய்ஸ் ஆஃப் பண்றதுக்கு பேசுறதுக்கு முன்னாடி கிறிஸ்துவின் ரத்தம் வந்து ஏன் சிந்தப்பட வேண்டும், நம்ம இந்த கேள்வி கேட்டா அதுக்கு நிறைய பதில் இருக்கு. பட் அதுல ஒரு சில காரியங்கள் நம்ம கொஞ்சம் கவனிக்கலாம். கவனிச்சுட்டு அந்த அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இந்த நெகட்டிவ் வாய்ஸ் ஆஃப் பண்றது சொல்றேன். கிறிஸ்துவின் ரத்தம் ஏன் சிந்தப்பட்டது யோசிச்சிருக்கீங்களா? பொதுவா ஒரு ஒப்பீனியன் இருக்கு. என்ன ஒப்பீனியன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவின் ரத்தம் ஏன் சிந்தப்பட்டதுன்னா, பிதா வந்து மன்னிப்பதற்காக. ஓகே. பிதா நம்மை மன்னிப்பதற்காக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டது. அதுக்கு முன்னாடி பிதா நம்மளை மன்னிக்க முடியாம இருந்தாரு. இயேசுவின் ரத்தம் சிந்தனோடனே பிதா நம்மளை மன்னிச்சிட்டாரு. அதாவது அந்த வியூல என்ன ஆயிருதுன்னா, ஏதோ பிதா வந்து இயேசு வந்து நம்ம மேல ரத்தம், அதாவது நம்ம பாவியா இருக்கும்போது நம்ம நேசிச்சாரு, பிதாவால அப்படி முடியல, அதுக்காக பிதா வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு, இயேசு ரத்தம் சிந்தி முடிச்ச உடனே தான் அவராலே மன்னிக்க முடிஞ்சது அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. ஏன்னா கெட்டகுமாரன் கதையில பிதா தானே வர்றாரு, அவருக்கு தானே கதையே வருது. அவன் தூரம் வரும்போது அவன் ட்ரெஸ் கூட அழுக்கா இருக்கும் போதே பிதா ஓடி விட்டார்ல. சோ பிதா வந்து இதுக்கப்புறம் தான் நம்மள நேசிச்சாரு, அதுக்கு முன்னாடி அவரால் ஒண்ணும் பண்ண முடியல அப்படிலாம் கிடையாது. அவர் வந்து ஆம்னி போட்டன்ட்டுங்க. அவர் என்னனாலும் பண்ண முடியும், எப்பனாலும் பண்ண முடியும். அவரெல்லாம் எவனும் எந்த சட்டத்துக்குள்ளும் உட்படுத்த முடியாது. சில பேர் நினைக்கிறாங்கன்னா, இப்ப ஆதாம் பாவம் செஞ்சனால அவரால இந்த மனுஷனை வந்து அரவணைக்கவே முடியல, அப்படி ஆயிடுச்சு, அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு, இயேசு ரத்தம் செஞ்ச பிறகு தான் அவரால் அரவணைக்க முடிஞ்சது. அதெல்லாம் வந்து அம்பக், அது வந்து பிப்ளிக்கலி நாட் கரெக்ட். ஆனா இயேசு கிறிஸ்து ரத்தம் அப்பயே சிந்தப்பட்டது, இதுக்காக இல்ல. அப்ப எதுக்காக சிந்தப்பட்டது? பிதா
இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பி அவர் மூலமாக ஒரு புது சிருஷ்டியை உருவாக்க வேண்டும் என்று ஒரு திட்டம் கொண்டார். சரியா? சோ இந்த புது சிருஷ்டிக்குள்ள வரப்போறவங்க அவங்க எப்படிப்பட்ட பாவிகளா இருந்தாலும் சரி, எவ்வளவு மோசமானவங்களா இருந்தாலும் சரி, தகுதியே இல்லாதவர்களா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற நிமித்தம் அவர்கள் நீதிமான்களாக்கப்பட்டு தேவனோட பிள்ளைகளாக போறாங்கன்னு அவருக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி நடக்க போகுது. ஆகவே உலக தோற்றத்துக்கு முன்னையே அவர்கள் மேல் அன்பு கூர்ந்தார். இப்ப நீங்க இருக்கலாம், நீங்க சொல்லலாம் நான் 2 வருஷம் ரட்சிக்கப்பட்டேன்னு. அப்பதான் ஆண்டவர் என் மேல அன்பு ஆரம்பிச்சாரா? நோ நோ நோ, நித்தியமா உங்க மேல அன்பா தான் இருந்தாரு. நீங்க சொல்லலாம் நான் வேற பேக்ரவுண்ட்ல இருந்தேங்க, நான் எங்கேயோ இருந்தேங்க, என் மேல அன்பா இருந்திருப்பாரா? நான் இப்பதான் ரட்சிக்கப்பட்டேன், 5 வருஷம் தான் ரட்சிக்கப்பட்டேன். நோ நோ நோ, அவர் வந்து நீங்க உலக தோற்றத்துக்கு முன்னே தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னே அன்பா இருந்தார். பவுல் வந்து ரொம்ப நாளைக்கு கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்திட்டு இருந்தான். அவன் சொல்றான் தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னே என்னை உருவாக்கி என்னை பிரிச்செடுத்தாருன்றான். So election happens before you were even born. All he knew was he will elect him. So he elected you. நீங்கள் அவரை தெரிந்து கொள்வீர்கள் என்பதை அவர் முன்பே அறிந்திருந்தபடியால் அவர் தாயின் கருவில் உருவாக்கத்துக்கு முன்னே உங்களை தெரிந்து கொண்டார். அதனால உங்க மேல அன்பதான் அவர் பொழிந்து கொண்டே இருக்கார். உங்க மேல ஒரு கோபமாவே இல்லை, முதர்ந்தே இல்லை. நீங்க பாவியா இருந்த போதே ஒரு கோபமா இல்லை. யாரு? பிதாவை சொல்லிட்டு இருக்கேன். இயேசு மட்டும் இல்ல, பிதாவும் அப்படித்தான். இயேசு மாதிரி தான் பிதா இருப்பார். 2 பேரும் வேற வேற மாதிரிலாம். இவர் இப்படி இருக்காரு, அவர் வேற வியூல இருக்காரு அப்படிலாம் கிடையாது. 2 பேரும் ஒரே வியூல தான் இருக்காங்க. அப்புறம் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தப்பட்டது. நான் சொன்ன மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு, அதை ஒன்னா பார்க்கலாம் நம்ம. இன்னைக்கு ஒரு முக்கியமான காரணம் சொல்றேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டது ஒரு பிரதான நோக்கம் இருக்கும் என்று சொன்னால், உங்கள் மனசாட்சியை கன்வின்ஸ் பண்றதுக்காக. உங்கள் மனசாட்சி தேவன் உங்கள் மேல் அன்பா இருக்கிறார், அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து வைத்திருக்கிறார் என்பதை உங்க மேல உண்மையிலேயே நேசிக்கிறாரு. இன்னைக்கு நீங்க சந்திச்சுட்டு இருக்க காரியத்துக்கெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்பாகவே தீர்வை ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார் என்பதையெல்லாம் உங்கள் மனசாட்சி ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காக, உங்கள் மனசாட்சிக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டது. அது பிதா எல்லாரும் சேர்ந்து பண்ண வேலைதான். ஆமா, இப்படி வேணும். we need a strong thing. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வந்து சாதாரண ரத்தம் இல்லை. ஏன் இல்லைன்னா, இந்த பூமியை அகலத்தையும் சகலத்தையும் உருவாக்கின வார்த்தை அவரால் எல்லாத்தையும் உண்டாக்குனாரு. திரியகத்தின் 2ஆம் நபராகிய வார்த்தை, தேவனுடைய வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து, அவர் தான் எல்லாத்தையும் உருவாக்கினாரு. சர்வ சிருஷ்டினுடைய உருவாக்கிய, ஏதாவது இந்த பூமியில காணப்பட எல்லா செல்ஸ், எல்லா அணுக்கள், ஓகே, அது லிவிங்கோ நான் லிவிங்கோ எதுவா இருந்தாலும் சரி, எல்லா பொருளுடைய ஈவன் பேசிக் மெட்டீரியல் ஹேஸ் இட்ஸ் ரெசனன்ஸ் இன் தி இட்டர்னல் வேர்ட். நித்திய வார்த்தை இல்லைன்னா இது எல்லாமே வந்துச்சு. இந்த வார்த்தை, அந்த இப்ப நீங்க வார்த்தை இருக்காருல்ல, அவருடைய டிஎன்ஏ எடுத்து தேடினீங்கன்னா இந்த பூமியில் இருக்கிற எல்லாத்தையும் அந்த டிஎன்ஏ தான் இருக்கும், அந்த காம்பினேஷன் தான் இருக்கும். அப்படிப்பட்ட பவர்ஃபுல் வேர்டு அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டதுனாலதான் அவர் சிலுவையில மாட்டி தொங்கிட்டு இருக்கும் போது வானம் இருண்டு போனது, மத்தியான நேரத்துல இருட்டாச்சான், சூரியனும் சந்திரங்களை மறைத்து கொண்டது, சர்வ சிருஷ்டி அப்படியே குலுங்கிருச்சு கொஞ்ச நேரத்துல. ஏன்னா அவருக்கு நடக்கிறது, சர்வ சிருஷ்டியும் அந்த வேதனை அனுபவிக்கிறது. ஏன்னா அவர்ல இருந்தா எல்லாமே வந்துச்சு. சோ அந்த ரத்தம் இருக்கே, அதை பார்த்து சர்வ சிருஷ்டியும் அண்ட சராசரங்களும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பார்த்து நடுங்குகிறது. அவ்வளவு வல்லமையுள்ள அந்த ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. நம்முடைய மனசாட்சியும் அவர்கிட்ட இருந்து வந்தது தானே, அவருடைய வார்த்தையால் உருவானது தானே. அதனாலதான் இயேசுவின் ரத்தத்தை பார்த்து மனசாட்சி ஒத்துக்குது. வேற எதுக்குமே ஒத்துக்காத மனசாட்சி. நீ நீதிமானாக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறீர்கள், நீங்கள் சபிக்கப்பட்டவர்களால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், 1000 எவிடன்ஸ் உங்க மனசாட்சிக்கு முன்னாடி இருக்கலாம். உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, நீங்க சரியில்லை, நீங்க மோசமா இருக்கீங்க, உங்க வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்கு, நீங்க அவ்வளவுதான், நீங்க அழிஞ்சு போறீங்க, 1000 எவிடன்ஸ் இருந்தாலும் உங்க மனசாட்சி கிறிஸ்துவின் ரத்தத்தின் சத்தத்தை கேட்கும் போது அது கீழ்ப்படுகிறது, அது ஏற்றுக்கொள்கிறது. விசுவாசம் அற்புத விதமாக உங்களுக்குள்ளே உண்டாக ஆரம்பிக்கிறது. நீங்கள் விசுவாசத்திலே வல்லவர்களாக வேண்டும் என்பதற்காகவே சிந்தித்து தேவன் போட்ட திட்டம் தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்படுகிற அந்த பிளான். சோ ஏன் ரத்தம் சிந்தப்பட்டது? எதற்காக சிந்தப்பட்டது? நமக்காக. வேகமா ஒரே ஒரு பகுதியை மட்டும் வாசிக்கிறேன். அதனுடைய அர்த்தம் ஏன்னா வேற மாதிரி நிறைய பேர் புரிஞ்சு வச்சிருக்காங்க, அது ரொம்ப முக்கியம். அதை மட்டும் பார்க்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம், அதுல முதல் 2 வசனங்களே வாசிக்கிறேன். என் பிள்ளைகளை, நீங்கள் பாவம் செய்யாதபடி உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார்.
உன்னுடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. உன்னுடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக இருக்கிறார். இதுல இந்த பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிறார். சோ முந்தின அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பத்தி வரும், சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்கணும் வரும். சோ இப்போ அதோட கண்டினியூஷன்ல இங்க சொல்றாரு, நம்முடைய கிருபாதார பலியாக இயேசு இருக்கிறார், பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிறார். இதை நிறைய பேர் எப்படி புரிஞ்சு வச்சுக்கிறாங்க, இந்த பிதாவின் பரிந்து பேசுகிறார். ஏன்னா ரத்தமும் இதை தான் செய்யுது, நன்மையானவர்களை பேசுகிறது பிதாவின் இடத்தில், அந்த இடத்துல. சோ நிறைய பேர் என்ன இதை வச்சுதான் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நம்ம ஒருவேளை தப்பு செஞ்சேன்னு பிதாட்ட போய் இயேசு வந்து பேசுகிறாரு, பிதா ஒன்னும் பண்ணிடாதீங்க, அவனை பாவம் தெரியாம பண்ணிட்டான், இனிமேட் பண்ண மாட்டான், என் ரத்தத்தை பாருங்க அப்படின்னு பிதா வந்து ஓகே 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 வான்னு மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. இது வந்து எவ்வளவு காமெடியா இருக்குன்னா, பிதா வந்து அப்ப அவருக்கு ஒண்ணுமே தெரியாதா, அவர் என்ன மென்டலி அஃபெக்டடா, இல்லைன்னா அவருக்கு ஏதாவது இந்த பெரிய வீட்டுல வயசானவங்களா இருப்பாங்க பாத்தீங்களா, ஒரு மாதிரியா ஒரு புத்தி சுயாதீனம் இழந்து ஒரு மாதிரியா உட்காந்துருப்பாங்க, அந்த மாதிரி இருக்காரா பிதா, அவருக்கு மறந்து போயிருதா? இந்த பிதாவின் இடத்தில் அப்படின்றத வந்து சரியா புரிஞ்சுக்காதனால வந்த விளைவு. அதாவது என்னன்னா, நீங்க இப்ப நீங்க பாவம் செஞ்சா இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பரிந்து பேசுறா, பிதா என்ன ஏத்து பேசுவாரா? பிதாவுக்கும் இயேசுக்கும் ஒரு வாக்குவாதம் வந்துருது அந்த இடத்துல வந்து, இல்லைன்னா ஒரு முரண்பாடு, வாக்குவாதம்ன்றது பெரிய வார்த்தை, கருத்து முரண்பாடு வந்துருதா? பிதா வந்து இவன் அடிக்க போறேன் இயேசு இருங்க நான் ரத்தம் செஞ்சுட்டேன் இவனுக்காக, கவர் இன்சூரன்ஸ்ல இருக்கான், பாலிசியில இருக்கான்னு பிதா போய் தொலை. அப்பனா அவருக்கு வந்து இது தெரியாதா, அவருக்கு லிஸ்ட் இல்லையா அவர் கையில? எவ்வளவு காமெடியா இருக்கு, பிதா வந்து காமெடி பீஸ் ஆக்கி வச்சிருக்காங்க, ஏதோ அவருக்கு வந்து தெரியாது, அவர் வந்து இல்ல அவர் கோவம் வந்துடும், இவர் தான் குறுக்க போய் தடுத்து விட்டுட்டு இருக்காருன்னு. இது அவங்களுக்குள்ளே ஏதோ குழப்பம் வந்துட்ட மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அது வந்து ரொம்ப பிரிமிட்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங், இது வந்து கரெக்ட் கிடையாது. பிதாவின் இடத்தில் அப்படின்றது என்ன என்ன அர்த்தம் அப்படின்னா, பிதாவின் சமூகத்தில், இந்த பிரசன்ஸ் ஆஃப் த ஃபாதர். ஓகே, சோ இந்த பிரசன்ஸ் ஆஃப் த ஃபாதர் வந்து அங்க யார் யார் இருக்கா, அந்த கேரக்டர்ஸ் யார் யாருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டா இந்த பரிந்து பேசுதல் எதுக்கு நடக்குதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, யார் யார் அங்க இருக்கா பிதாவின் இடத்தில், அந்த இடத்துல பிதா இடத்துல யார் யார் இருக்கா, நீங்க என்ன நினைக்கிறீங்க, யார் யார் இருப்பான்னு நினைக்கிறீங்க? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பிதாவின் இடத்தில் வந்து இயேசு கிறிஸ்து இருப்பாரு, பிதா இருப்பாரு, அப்புறம் நம்ம இருப்போம் நினைக்கிறாங்க. கரெக்ட், நம்ம 3 பேருமே அங்க இருக்கோம். நீங்க ஆவியானவர் சேர்த்துட்டீங்கன்னா 4 வச்சுக்கோங்க. 5வது ஒரு ஆள் உண்டு, 4 பேர் தவிர, பிதா, குமாரன், பரிசுத்தாவி, அப்புறம் நீங்க. ஓகே, இதை தவிர 4வது ஒரு 5வது ஒரு ஆள் உண்டு, நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிற மாதிரி ஒரு 5வது ஆள் இருக்காங்க. யார் தெரியுமா? அது பிசாசு. அவன் எதுக்கு அங்க இருக்கான்? வெளிப்படுத்த 12வது அதிகாரம் சொல்கிறது, தேவனிடத்தில் பிதாவின் சமூகத்தில் நம் மேல் எப்பொழுதும் குற்றம் சுமத்துகிறான். பிசாஸ் பிரதர் எதுக்கு அந்த பிரதர் வந்திருக்காரு? குற்றம் சுமத்துறதுக்காக வந்திருக்காரு. நீ கேட்கலாம், அவர் எப்படி பிரதர் வந்தாரு, பிசாஸ் எப்படி வந்தாங்க, தேவ சமூகத்துக்கு எப்படி பிசாஸ் வர முடியும்? நம்ம தான் கூட்டிட்டு போறோம், லிப்ட் ஏறி வந்துட்டு இருக்கான், நம்ம கூட்டு போறோமா? ஒண்ணுமே புரியல, நம்ம எப்படிங்க கூட்டிட்டு போவோம்? அதாவது பிசாஸ் வர்றான்னா பிசாசின் சத்தத்தை பேசுகிற, the voice of the devil, the voice of the accuser, குற்றம் சுமத்துகிறவனுடைய வாய்ஸ். குற்றம் சுமத்துகிறவன் எப்படி தேவ பிரசனத்துக்கு வந்தான்னா, அவனுடைய குற்றம் சுமத்துற அந்த பேக்கேஜ் இருக்கு பாத்தீங்களா, பலவிதமான குற்றம் சுமத்துகிற ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி, அதை வந்து நம்மள்ட்ட இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டான் நம்ம மைண்ட்ல. நம்ம மைண்ட் அந்த சத்தம் வந்துகிட்டே இருக்கு. நம்ம பிதாவின் இடத்துல நிக்கிறோம்னா எந்த இடம் தெரியுமா? அது சாதாரண இடம் இல்ல, உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரம் செய்தார்னா அதிகாரத்தின் மையத்தில் இருக்கிறோம். பிதா முன்பாக நம்மையே நிக்கிறோம். நம்மையே பிதாவின் இடத்துல இயேசு கொண்டு போனார்னா, நாம் ஒரு குமாரனாய் இந்த பூமியிலே தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக, நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய பிரச்சனைகள், ஏன் இந்த உலகத்தின் காரியங்களில் கூட தேவனுடைய வல்லமை நான் பேசி அதை கொண்டு வர வேண்டும், தேவ வல்லமை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் நம்மளை அங்க கொண்டு போய் வச்சிருக்காரு. ஓகே, சோ நம்ம அவர் முன்பாக நிக்கிறோம்னா என்ன அர்த்தம்னா, இந்த பூமியை கவர்ன் பண்ற ப்ராசஸ், உங்க வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை கவர்ன் பண்ற, ஆளுகை செய்கிற ப்ராசஸ், நீங்க சொன்னபடிதான் உங்க வாழ்க்கையில் நடக்கணும். அப்படிப்பட்ட வல்லமையும் அதிகாரம் உடையவர்களா இருக்கீங்க. கிறிஸ்துவின் சாயல் இருக்கீங்கன்னா, கிறிஸ்து பேசுறது நினைச்சா அவர் பேசாத நினைச்சா, அவர் என்ன வேணும் பேசினார் அதான் நடந்துச்சு. புயலை பார்த்து அமைதியாருன்னா அமைதியா இருந்துச்சு. 5 பேர் 2 மீன் மேல கை வச்சு ஜோம் பண்ணி நோம்பினாருன்னா பெருகுச்சு. வியாதியை பார்த்து சுகமாயிருந்தா சுகமான அவன், கூனியை பார்த்து நிமிர்றா நிமிர்ந்தான், நிமிர்ந்துச்சா நம்ம. சோ என்ன பிரச்சனை சரியாச்சு. அப்படிப்பட்ட, ஏன்னா அவர் வந்து பிதாவின் இடத்தில் நின்று கொண்டு பூமியிலே ஆளுகை செய்து கொண்டிருந்தார். அதே அழைப்பு தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இப்ப என்ன பிரச்சனைனா, நம்ம அந்த அழைப்போட அங்க போயிடுறோம். தேவ சமூகத்தில் போய் நிற்கும் போது குற்றம் சுமத்துகிறவன் வந்து விடுகிறான். உங்களுடைய குறைகளை சுட்டி காட்டுகிறான், உங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுகிறான், கடந்த முறை இதே மாதிரி ஜெபம் பண்ணி நடக்காததை சொல்லுகிறான், உலகத்தில் இருக்கிற வல்லமைகளை உங்களுக்கு காட்டி இதெல்லாம் எவ்வளவு பெருசு திறமை, இதுக்கு எடுத்து நீ நிக்கிறியா, ஜெயிப்பியா, ஜெயிச்சிருவியோ, மிரட்டுவாங்க சில பேர், நீ என்ன பெரிய ஆளா ஜெயிச்சிருவியா,
எனக்கு யாரெல்லாம் தெரியும், இவரெல்லாம் தெரியும், இதெல்லாம் தாண்டி நீ என்கிட்ட போதுறியா? இப்படிப்பட்ட எல்லா சத்தங்களும் அவன்கிட்ட இருந்து வருது. இப்படிப்பட்ட சத்தங்கள் வரும்போது அது சில நேரம் அது உண்மையாக இருக்கும் பட்சத்திலே நாம் நிலை குலைந்து விடுகிறோம். நமக்கு ஒரு மாதிரி டவுன் ஆயிடும். ஐயோ, இதுல ஆமால, இது கரெக்டா தானே இருக்கு, இது எப்படி நடக்கும்? பிசாசு, இந்த அக்யூசிங் வாய்ஸ், பிசாசு நேரடியாக உங்கள்கிட்ட பேசவே மாட்டான், ஜனங்கள் மூலமாக பேசுவான். உங்கள் இருதயத்திலிருந்து நீங்கள் ஏற்கனவே நடந்த சம்பவங்கள் அதை வைத்து உங்கள் இருதயத்திலிருந்தே உங்கள் சத்தம் போலயே பேசுவான். உங்களோட லாஜிக்கல் திங்கிங் மாதிரியே இருக்கும், நீங்க யோசிக்கிற மாதிரியே இருக்கும். அப்படி பல விதத்துல அவன் பேசுகிறான். அப்ப பிதாவின் இடத்துல அவன் நிற்கும் போது தைரியம் இல்லாமல் போய்விடுகிறது. நம்மளால தைரியமா பேச முடியல. அதனால என்னங்க பிரச்சனை? அதனால என்ன பிரச்சனை? ஒண்ணுமே நடக்காது. அதனால நம்ம தைரியமா டிக்ளேர் பண்ண மாட்டோம் எதையுமே. ஒரு அதாவது என்னன்னா, ஒரு இருதயத்துல கான்பிடன்ஸ் இல்லாத நபர் எப்படின்னா, கிரிக்கெட்ல சில நேரம் பாத்தீங்கன்னா 4-6 அடிக்க வேண்டிய பால்லாம் விட்டுருவாங்க சில பேர். டாட் வச்சு விட்டுருவாங்க, அடிக்க மாட்டான். அந்த மாதிரி வந்து கான்பிடண்டா பண்ண வேண்டிய நிறைய விஷயங்கள் நம்ம பண்றதே கிடையாது. ஏன் பண்றது இல்லைன்னா, நமக்கு டவுட், we are always in doubt. டவுட்லயே இருக்கிறோம். அது ரொம்ப சாலிடா இருக்கு அந்த டவுட். பயம் இருக்கு, ரொம்ப சாலிடா பயம் இருக்கு. அதனால ஒரு மாதிரி பேரலைஸ் ஆன மாதிரி ஒண்ணும் பண்ண முடியாம ஆயிரும். அந்த இடத்துலதான் நம்ம சும்மா இல்லைங்க, நம்ம அதிகாரத்தின் இடத்துல கர்த்தர் நம்மளை உட்கார வச்சிருக்கிறோம். அங்க இருந்துட்டு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாம உட்காந்துருக்கோம். அதுக்காக தான் இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டது. இயேசுவின் ரத்தம் தான் நான் சொன்ன மாதிரி அட்வொகேட் மாதிரி நமக்கு நம்மளை கன்வின்ஸ் பண்றதுக்காக. அவ பிதாவானவர்கிட்ட பரிந்து பேசுறாரா? நம்மகிட்ட பேசுறாருங்க. பிதா கிட்ட போய் பேசல, நம்ம கிட்ட பேசுறாரு. இது ரெண்டு பேர்ல நம்ம மேல நாம் நீதிமானா இல்லையா, அதாவது நமக்கு அதிகாரம்லாம் இருக்கா இல்லையா, இது நடக்குமா, நாம் சொன்னா நடக்குமா நடக்காதா, நம்ம ஜெபம் பண்ணா பதில் வருமா வராதான்னு சந்தேகம் வந்து பிதா கிடையாது, நமக்கு தான் இருக்கு. அதனால பிதாவை அது கன்வின்ஸ் பண்ண தேவையில்லை. நீதிமான் ஆக்கப்பட்டோம் அவருக்கு ஏற்கனவே தெரியும், நல்லாவே தெரியும். ஆக்கினதே அவர் தானே, அவருக்கு தெரியாதா? கிறிஸ்து மூலமா செஞ்சார், அவர் தானே செஞ்சாரு, அவருக்கு தெரியாதா? சோ அதனால அவருக்கு பிரச்சனை இல்லை, அவருக்கு நல்லாவே எல்லாமே தெரியும். ஓகே, பிரச்சனை நமக்கு தெரியாது. சோ பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுறாங்க, அந்த இடத்துல இருந்து நம்மகிட்ட பேசிட்டு இருக்காரு. ரத்தம் நம்மோடு பேசுகிறது. அதனாலதான் நான் வந்து ஆரம்பத்தில் என்ன சொன்னேன், ஜெபத்துக்கு போகும்போது ஏன் ரத்தத்தை எடுத்து போகணும், அதனாலதான் சொன்னேன். ஓகே, ஆகவே இப்ப அந்த இதுக்கு வருவோம், அந்த நெகட்டிவ் வாய்ஸஸ். நல்லா கவனிங்க, இந்த நெகட்டிவ் வாய்ஸஸ் என்ன ஆகுதுன்னா, நாளடைவுல நம்ம அதுக்கு ரொம்ப இடம் கொடுத்து, அதாவது அது வந்து என்ன பண்ணுதுன்னா, அந்த நெகட்டிவ் வாய்ஸஸ் எப்பயுமே பிசாசானோடைய சத்தங்கள், அது ப்ரோக்ராமிங் மாதிரி ஓடிட்டு இருக்காங்கல்ல, அது எப்படி வருதுன்னா, நிறைய ரியாலிட்டி அண்ட் எவிடன்ஸோட வருது. இல்ல நீங்க நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு லவ் விசுவாசத்துல வளர ஆரம்பிக்கிறீங்க, ஒரு ஒரு ஷாக் மாதிரி ஒரு அட்டாக் வருது, அப்படியே ஆட்டி வைக்கிற மாதிரி ஒன்று வருது. வந்த உடனே அப்படியே நிலை குலைஞ்சு போயிருவீங்க. நிலை குலைஞ்சு போன உடனே உங்களால வந்து தைரியமா எதிர்த்து பேச இது பண்ண முடியல. நிறைய சந்தேகம் வர ஆரம்பிச்சது, நிறைய டவுட்ஸ் வர ஆரம்பிச்சது. சோ அது ரொம்ப ரியலாவும் இருக்கு. இப்பதான் ஒரு பெரிய இப்படி ஒரு ஷாக் ஒன்று நடந்திருக்கு. சோ இதெல்லாம் நீங்க கூட்டி கழிச்சு பார்க்கும்போது நீங்க ஃபைனலா என்ன முடிவுக்கு வந்துடுறீங்கன்னா, இதெல்லாம் ரொம்ப ரியல் தான் போல இருக்குன்னு முடிவுக்கு வந்துரு. அந்த ஆளுகைக்குள்ள அப்படியே நம்ம ஸ்லிப் ஆயிரும் நம்மளே அறியாம. அந்த காரியங்கள் நம்ம ஆளுகை செய்ய ஆரம்பிச்சு விடுகிறது. எந்த காரியங்கள் அப்படிப்பட்ட வாய்ஸஸ், நெகட்டிவ் வாய்ஸஸ். அண்ட் அது நெகட்டிவ் வாய்ஸ் மாதிரியே நமக்கு தெரியாது கொஞ்ச நாள். அதுதான் ரியாலிட்டி மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆயிடுது. அப்படி ஆகும்போது அது எங்க பாதிக்குதுன்னா, நம்மளால எதை குறித்தும் டிக்ளேர் பண்ண முடியல, பேச முடியல. எப்பயுமே we are constantly in doubt and some kind of pressure. அப்படியே வாழ ஆரம்பிச்சிடும். சோ அப்படி இருக்கிற இடத்துலதான், அந்த சூழ்நிலையிலே தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு தேவைப்படுகிறது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் முதலாவது இந்த இந்த இடங்களை தேடி போகிறது. எந்த இடங்களை? நமக்குள்ளாக இருந்து இப்படிப்பட்ட பிசாசின் பொய்கள் எங்கெல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ, அவன் எங்கெல்லாம் இருந்து நம்மளை பத்தி நெகட்டிவா பேசிட்டே இருக்கானோ, அந்த இடத்தை தேடி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் போகிறது. ஃபர்ஸ்ட் நமக்குள்ள போனேன் மெடிடேட் பண்ற ரத்தத்தை, பாடல்கள் கேட்கலாம், இல்ல பைபிள் படிக்கலாம், ரெப்படிட்டிவ் திங்ஸ் ரொம்ப முக்கியம். அது நோட் ரெப்படிட்டிவா படிக்கணும், அப்பதான் அது ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்படி நம்ம செய்யும்போது பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவின் ரத்தம் இந்த இடங்களை தேடி போகிறது. எந்த இடங்களை? எங்கெல்லாம் வந்து பிசாசின் பொய்கள் ரியாலிட்டி அப்படின்ற போர்வை போட்டு நிஜம் என்கிற போர்வைக்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறதோ, அந்த இடங்களை போய் குறி வைத்து அடிக்கிறது. ஒசாமா பின் லேடனை பிடிக்கும் போது அமெரிக்கா வந்து இப்படி ஒரு ரிப்போர்ட் படிச்சேன், அது எந்த உண்மைன்னு தெரியாது. ஆனா அந்த ரிப்போர்ட்டை சொல்றேன். அவன் வந்து அண்டர் கிரவுண்ட் பங்கர்ல இருக்கான், அந்த மாதிரிலாம் நிறைய தகவல் இருந்துச்சு. அதாவது என்னன்னா, கான்கிரீட் வந்து ஒரு என்ன சொல்றது, 10 அடி 15 அடி கான்கிரீட், ஒரு இது மாதிரி அதுக்கு கீழே வந்து உள்ள இருக்கான் அப்படி சொல்லி நியூஸ் வந்துச்சா நிறைய.
அப்ப யூஎஸ் ஒரு பாம் டெவலப் பண்ணிருக்காங்க. அது என்ன பாம் பாத்தீங்கன்னா, அது எதை பண்ணுன்னா, அந்த பாம் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா வெடிக்காது. ஒரு இடத்துல போட்டோன்னே அந்த கான்கிரீட்டை ட்ரில் பண்ணிட்டே போகுமா. ட்ரில் பண்ணி போய் எங்க அந்த இது முடியுதோ அந்த இடத்துல வெடிக்குமா. ஒரு ட்ரில்லரும் அந்த பாமோட சேர்ந்து இருக்கு. அந்த ஸ்பாட்டுக்கு போய் தான் வெடிக்கும். அந்த கான்கிரீட் முடிஞ்ச பிறகுதான் வெடிக்கும். இப்படிப்பட்ட பாம். இது மாதிரிதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இருக்குது. உங்களுக்குள்ள எங்கெல்லாம் அது மறைந்து இருக்கிறதோ, இந்த சர்ப்பங்கள், பொய் சொல்லுகிற சர்ப்பத்தின் ஆவிகள் எங்கெல்லாம் மறைஞ்சிருக்குதோ, உங்களுக்குள்ள இருந்துட்டு பொய்யா சொல்லிட்டு இருக்கும். நடக்காது, 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 நடக்காது. கொஞ்சம் ஜோம் பண்ணி பாருங்க, ரொம்ப நெகட்டிவ் வாய்ஸ் கேட்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் நடக்காது, போனது நடக்கல, இல்ல அது அது நடக்கல, இது நடக்கல, ஏதாவது காரணம் சொல்லணும், நடக்காது, நடக்காது. அப்ப நீங்க ஓரளவுக்கு தான் உங்களால போராட முடியும், அதுக்கு மேல போராட முடியாது. இவைகள் தேடி அழிக்கப்பட வேண்டியவைகள். இந்த சத்தங்கள் உங்களுக்குள்ள இருப்பதற்கு அவைகளுக்கு உரிமையே கிடையாது. அவைகள் தேடி அழிக்கப்பட வேண்டியவைகள். எப்படி தேடி அழிக்கிறது? நம்ம எங்க போய் தேடுறது? நம்ம தேட தேவையே இல்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு இடம் கொடுத்தோம்னா, கிறிஸ்துவின் ரத்தம் ஒரு அது நியூக்ளியர் பாம் மாதிரி இருக்கு. போய் அடிச்சு தும்சம் பண்ணிடும், காலி பண்ணிடும் எல்லாத்தையும். எப்படிப்பட்ட நெகட்டிவ் திங்ஸ், இப்படிப்பட்ட நெகட்டிவ் சத்தங்கள். சரி, நிறைய பேருக்கு நீங்க நெகட்டிவ் சத்தமே ஏன் கேட்கல தெரியுமா? அது ஒரு ரியாலிட்டியா மாதிரி அதோட நீங்க மெர்ஜ் ஆயிட்டீங்க. எத்தனை பேரு சொல்ல முடியும்? ஒரு பொருளாதார இன்க்ரீஸ்க்காக ஜோம் பண்ணிருப்பீங்க. அது நடக்க வாய்ப்பே இல்லைன்னு உங்களுக்கு ரொம்ப தோண ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட நிறைய செய்திகள் எல்லாம் கேட்பீங்க. அப்படிப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு வந்திருக்கும். அதுக்கப்புறம் நீங்க அதை போய் ஜோம் பண்ண நிறுத்திட்டீங்க. அண்ட் உங்களுக்கு உங்க பேட்டரியே அங்க இல்லை. ஏன்னா நீங்க காம்ப்ரமைஸ் ஆயிட்டீங்களே. இப்படிப்பட்ட பொய்கள் மறைந்து இருக்கிறது பல இடங்களிலே. நீ இவ்வளவுதான் பண்ண முடியும், இதுமேல பண்ண முடியாது. உனக்கு இவ்வளவுதான் வசதி, உனக்கு இவ்வளவுதான் இது இருக்கு, பேலன் இருக்கு, இதுக்கு மேல கிடையாது, இதுக்கு மேல நீ முன்னேற முடியாது, இதுதான் லிமிட், குடும்பம் இதை தாண்டதுல நீ தாண்ட மாட்டத, உனக்கு அற்புதம் நடந்திருக்கு, ஓகே தான், ஆனா இனிமேட் நடக்காது, அவ்வளவுதான், நீ என்ன பார்த்திருக்கே அதான் பார்க்க முடியும், அதை தாண்டி பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட பொய்கள், மறைந்து இருக்கிற பொய்கள் இந்த நாளத்துல இயேசுவின் நாமத்திலே, கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்குள்ள போக ஆரம்பிக்கும் போது அவைகள் கண்டுபிடிக்கப்பட்டு அவைகள் அழிக்கப்படுகிறது. அவைகள் அழிக்கப்படுகிறது. அந்த சத்தங்கள் அமைதியாகும். அது அமைதி ஆன உடனே உங்களுக்குள்ள விசுவாசம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இம்ப்ரூவ் ஆன உடனே இம்ப்ரூவ் ஆகி கொஞ்ச நாள்லயே உங்களுக்கு நீங்க எதுக்காக ஜெபிக்கிறீர்களோ அந்த பலனை, அந்த ஆன்சரை, அந்த பதிலை நிச்சயமா நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஓகே, ஆகவே இன்னும் பார்க்கணும். இன்னைக்கு நான் இங்க நிறுத்திக்கிறேன், இந்த பாயிண்ட்ல இருக்கிறேன், தொடர்ந்து பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தியானம் உங்களுக்கு ஜீவனா இருக்கிறது, உங்களுக்கு ஜீவனா இருக்கிறது, உங்களுக்கு பலனா இருக்கிறது, உங்களுக்கு பலனா இருக்கிறது. ஓகே, கர்த்தருடைய பந்தியில் நாம் பங்கு பெற போகிறோம் இந்த நாளிலே. ஹெடரா ஹாந்தோரியான் கிரேஹரோ ஹோடரோ பிரோ கடரோ பிரேந்தரி ஹெடரா கரான் கந்துndo பிரோந்தரோ. ரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய ரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். ஓரி பாங்கந்தர பிரந்துரிங்கதரோ. அரபரா காந்தரோ வரோ வரோ ஆக்கடரோ. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. Riba kantaro வரோ கொண்டோரு வரோ கொண்டோரு வரா. Hallelujah. 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 Thank you, Lord. இந்த கோவிட் நடந்த டைம்ல வந்து ஒரு பாட்டு வந்துச்சு, சில பேர் தெரியும் நினைக்கிறேன். அந்த பாடலில் ஒரு சில வரிகளை மட்டும் பாடுகிறேன். பாடிட்டு நம்ம கம்யூனியன் எடுத்து நம்ம க்ளோஸ் பண்ணலாம். பரலோக சேனையின் காவலுண்டு, சர்வ வல்ல தேவனின் கிருபையுண்டு. பரலோக சேனையின் காவலுண்டு, சர்வ வல்ல தேவனின் கிருபையுண்டு. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும், ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும், ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. 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 இன்னொரு இதுல லைன் வரும், அதை நான் சேர்த்து பாடுறேன். தோல்வி பயம், மரண பயம் இயேசுவின் நாமத்தில் நீங்கிடட்டும். வியாதி பயம், மரண பயம் இயேசுவின் நாமத்தில் நீங்கிடட்டும். இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும், ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும், ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. Thank you, Lord. Hallelujah.
Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you. Thank you, Lord. Thank you, Lord. அந்த நேரத்திலும் உங்கள் கரங்களை உயர்த்துங்க. உயர்த்தி உங்களுக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகளுக்கு எதிராக பேசுங்க இயேசுவின் நாமத்திலே. நல்லா கவனிங்க. நீங்கள் இயேசு கிறிஸ்து விசுவாசித்தவர்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க, கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. உங்க கை நீங்க தூக்கும் போது அதுல கிறிஸ்துவின் ரத்தம் அதுல இருந்து பாய்கிறது. உங்க சூழ்நிலையில் எதிராக இப்ப பேச போறீங்க. எது உங்களுக்கு ரொம்ப மோசமா இருக்கும்? ஒரு வியாதியா, பலவீனமா, கடனா, வேற ஏதாவது பிள்ளைங்க வாழ்க்கையில பிரச்சனையா, வாட் எவர் உங்களுக்கு எதிராக இருக்கோ அதுக்கு எதிராக உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். மோசே இஸ்ரேல் ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே செங்கடல்ல இருக்கேன், ஒரே பிரச்சனையா இருக்குன்னு சொல்லும்போது கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் என்கிட்ட முறையிடுறேன், உன் கையை நீட்டி சமுதிரத்தை பிளந்து விடுன்றார். என்ன சொல்றாருன்னா, நீ கையை நீட்டு, நான் பிளந்து விட்டுறேன். நீ கையை நீட்ட, ஆனா நீ தான் நீட்டணும், நீ தான் முடிவெடுக்கணும் எதுக்கு எதிராக கை நீட்ட போறேன்னு. எதுனா அவர் பண்ண முடியும், அவர் ரெடி. நீ பண்ணணும், எதுன்னு முடிவெடுக்கணும். கரத்தை நீட்டி உங்க பிரச்சனைகள்ல ரொம்ப சீரியஸா இருக்க பிரச்சனையோ எதுவோ அதெல்லாம் நோட் பண்ணுங்க. அப்புறம் தேவன் சொன்ன இன்க்ரீஸ் வராம தடைப்பட்டு இருக்கிறது அதையும் நோட் பண்ணுங்க. அவைகள் எதிராக உங்களுக்கு கரங்களை உயர்த்துங்க. when you raise your hand, it's like God's hand is raised. நீ கை நீட்டுங்க, கர்த்தர் கை நீட்டிடுவார். ஓகே, நீ கை நீட்டினா கர்த்தர் கை நீட்டுவார். எப்படி உறுதியா சொல்றேன்? நம்ம கை நீட்டினா அவர் கை நீட்டுவார்ன்றத நம்ம நம்பருன்றதுக்காக ரத்தத்தை சிந்தினவர். புரியுதா? அதுக்குதான் ரத்த சிந்தனை. பேசிக்கா நம்ம நம்பணும் அவர் செய்வாருன்னு, நம்ம நம்பிக்கை மக்கள் உண்டாகணும். அதுக்காக கரங்களை உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்திலே எங்களுடைய சூழ்நிலைகள் அன்று எந்தெந்த சூழ்நிலைக்கு எதிராக இப்ப கரங்களை உயர்த்தி இருக்கிறார்களோ அது எப்படி எகிப்தின் ராணுவம் செங்கடலிலே மூழ்கி போனதோ, ஒன்றுமில்லாமல் போனதோ, இன்று கண்ட எகிப்தினை காணவே மாட்டேன்னு சொன்னாரு, அப்படியே நடந்ததோ, அப்படியே இயேசுவின் நாமத்திலே உயர்த்தப்பட்ட இந்த கைகள் அப்படிப்பட்ட ரிசல்ட்ஸ் கொண்டு வர முடியாது. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அந்த குறிப்பா நெகட்டிவ் வாய்ஸஸ் வந்துட்டு இருக்கவங்க, இல்ல அதுவே கிறிஸ்டலைஸ் ஆகி சொலிடிஃபை ஆகி அப்படியே உள்ள இருக்குது, அதாவது ஒரு மாதிரி இறுகி போயிடுச்சு அந்த வாய்ஸ், அதனால அது உங்க வாய்ஸ் மாதிரியே மாறிடுச்சு. அப்படி இருக்கிறவங்க ஜெபிக்கிறேன். இந்த நேரத்தை கிறிஸ்துவின் ரத்தத்தை நான் உயர்த்துகிறேன். இந்த இடத்துல என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய சூழ்நிலைகளே கிறிஸ்துவின் ரத்தத்தை நான் உயர்த்துகிறேன். அந்த நெகட்டிவ் வாய்ஸ் இயேசுவின் நாமத்தில் இல்லாமல் போக முடியாது ஜெபிக்கிறேன். இனிமேல் சூழ்நிலையிலிருந்து ஒன்லி பாசிட்டிவ் வாய்ஸஸ். தேங்க்யூ லார்ட். நீர் என்ன சொல்லுகிறீர்களோ அந்த வார்த்தைகள் மட்டுமே, ஜெயத்தின் வார்த்தைகள் மட்டுமே சூழ்நிலைகளை சுற்றி ஹalleluya, thank you lord, சூழ்நிலைகளை பற்றி ஹalleluya, அது மட்டுமே இவர்கள் மனதிலே வருவதாக. thank you lord, thank you lord, thank you, hallelujah. நம்முடைய சரீரத்துக்கு ரத்தத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்று பிற்கப்பட்ட உடைய சரீரத்துக்காக நன்றி, சிந்தப்பட்ட உடைய ரத்தத்துக்காக நன்றி. இந்த சரீரத்தினாலும் ரத்தத்தினாலும் எங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கிறது என்று அறிக்கை செய்கிறோம். எங்களுக்கு பலன் உண்டாயிருக்கிறது என்று அறிக்கை செய்கிறோம். எங்களுக்கு நம்பிக்கை உண்டாயிருக்கிறது என்று அறிக்கை செய்கிறோம். தேங்க்யூ லார்ட். எங்களை முற்றிலும் ஜெயம் கொள்ள பண்ணுகிறவராக இருக்கிறீர்கள் என்று அறிக்கை செய்கிறோம். ஒரு சில சரீரத்துக்காக ரத்தத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரத்தோடு சரீரத்தில் ரத்தத்தில் பங்கு பெறுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒருக்காக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்க போவர்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த நாட்கள் பெரிய ஜெயத்தின் நாட்களா இருப்பதாக, வாழ்க்கையிலே பரிபூர்ண ஜெயம் உண்டாகிற நாட்களா இந்த நாட்கள் இருக்க முடியாது ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். முற்றிலும் ஜெயம் கூட பண்ணுவதற்காக ஸ்தோத்திரம். அன்று அது மட்டுமல்ல, நாளை இருக்கிற அன்று தேர்தல் ரிசல்ட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றவரே, யாத்ராமத்தில் வாசிக்கிறோம் 15 அதிகாரத்திலே மிரியாம் மோசேயும் பாடின பாட்டிலே, கர்த்தாவுடைய வலதுகரம் பலத்தினால் சிறந்திருக்கிறது, ஒரு வலதுகரம் பகைஞனை நொறுக்கி விட்டது என்று சொல்லியிருக்கிறது. அதே வார்த்தையை நான் பேசுகிறேன், அதே வார்த்தையை பேசுகிறேன். தேங்க்யூ லார்ட். சத்துருவின் சேனைகள் செங்கடல்லே மூழ்கி போக முடியாது நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ லார்ட். செங்கடல்லே மூழ்கி போக முடியாது நான் சொல்லிக்கிறேன். மோசே கையை நீட்டும் போது சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது என்று சொல்லியிருக்கிறது. அப்படியே ஆண்டவரே, இப்படிப்பட்ட பிசாசனுடைய அந்த ஆட்கள் மேலும், அவர்களுடைய எண்ணங்கள் மேலும், அவருடைய திட்டங்கள் மேலும் சமுத்திரம் பலமாய் திரும்பி வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆமானின் திட்டங்கள் ஆமானையே தோற்கடித்தது.
அவனுடைய மனைவியும் சிநேகிதர்கள் சொன்னாங்க, மொர்தெகாய் யூத குலமானால் நீர் அவனுக்கு முன்பாக நிற்காமல் தோற்று போவது உறுதி என்று. அப்படியே ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். சத்ரு ஏஜென்ட்ஸா இருக்கிறவர்கள் அவருடைய அரசியல் காரியங்கள் இயேசுவின் நாமத்திலே மிகப்பெரிய தோல்வியை தள்ளுபடியா நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். மிகப்பெரிய தோல்வியை தள்ளுபடியா நான் ஜெபிக்கிறேன். வலதுகரம் பராக்கிரமத்தினாலே சிறந்திருக்கிறது என்று வாசிக்கிறோம். அப்படியே நீ செய்யப்படுறபடியா நன்றி செலுத்துகிறோம். கருத்தில் எங்களை கொடுக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்ய தொடர்ந்து வழி நடத்தும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். உங்களுடைய மகிமை வெளிப்படுவதாக, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மகிமை வெளிப்படுவதாக. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். உங்களுடைய ரத்தத்தை குறித்த தியானத்தை இன்னும் ஆழமாக செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். அன்று நாங்கள் கண்டிராத ஆழங்களுக்குள் செல்லவும், இந்த மேன்மைகளை அறிந்து கொள்வோம் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த கருத்தில் எங்களை ஒப்புக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Thank you and God bless you. See you in the next meeting. Thank you.